நீங்க நம்ம சேனலுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. அனல் மேலே பனித்துளி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 1. காலையில் எழுந்து தன் மகள் அலுவலகம் கிளம்புவதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் வேக வேகமாக செய்து முடித்த முத்துலட்சுமி ஒரு கோப்பை காஃபியுடன் மகளது அறைக்குள் நுழைந்தார். படுக்கையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பைரவியை கண்களில் கண்ணீர் துளிக்க பார்த்தார் முத்துலட்சுமி. உண்மையில் பைரவி தேவதையை ஒத்த அழகுடன் இருப்பவள். நிலவு கூட தன் மகளின் அருகில் இருந்தால் புலிவிழந்து போகும் என்று எத்தனையோ முறை பெருமையாக சொல்லி இருக்கிறார். ஆனால் என்று மேலே யோசிக்க தொடர்ந்த மனதை அடக்கியவர், பைரவி எழுந்திரிமா, வேலைக்கு நேரமாச்சு என்று சொல்ல கண்களை சிரமப்பட்டு திறந்தவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். காஃபி கோப்பையை அவளின் கைகளில் திணித்தவர், சீக்கிரம் எழுந்து வாடா என்று சொல்ல, அர்ஜுன் என்னம்மா பண்றான் என்று கேட்டாள் பைரவி. அவன் தூங்குறான்டா. சரி, நீ சீக்கிரம் கிளம்பு, வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு வாரம் ஆஃபீஸ்லேயே தான் இருக்க. ஆமா, எப்போ உங்க புதிய எம்டி வராரா என்று கேட்டார் முத்துலட்சுமி. இன்னும் 2 நாளுக்குள்ள வந்துடுவாருமா என்று விட்டு எழுந்து குளிக்க சென்ற மகளை, இன்னும் 2 நாளைக்கு இந்த அலைச்சல் இவ சமாளிக்கணுமா என்று எண்ணியபடியே கவலையாக பார்த்தார். ஏனெனில் புது முதலாளி வருவதால் அவளது அலுவலகத்தில் மிக வேலைகள் அவளுக்கு இருந்தது. இரவு 10 மணிக்குத்தான் இப்பொழுதெல்லாம் அலுவலக பேருந்தில் வந்து இறங்குபவள் காலை 8 மணிக்குள்ளாகவே கிளம்பிவிடுகிறாள். என்ன, அர்ஜுனை சமாளிப்பதுதான் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அம்மா எங்க, அம்மா எங்க என்று அடிக்கடி அழுது கொண்டே இருக்கிறான். தன் போக்கில் யோசித்து கொண்டு இருந்தவர் தனது எண்ணங்களுக்கு கடிவாளமிட்டு விட்டு மகள் கிளம்புவதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்தார். தனது வீட்டில் இருந்து வேகமாக அலுவலகத்திற்கு கிளம்பி வெளியே வந்த பைரவியின் முன் அவளை இடிப்பது போல வேகமாக வந்து தனது ஸ்கூட்டரை நிறுத்தினாள் ரம்யா. ஏய் ரம்யா, எப்போ பாரு இப்படியே தான் பண்ணுவியா? கரெக்டாக உனக்கு ஸ்கூட்டி ஓட்டவே தெரியாதா என்று கோபமாக கேட்ட பைரவி, ஆமாம் இன்னைக்கு என்ன ஸ்கூட்டியில் வந்திருக்க? வேலை முடிஞ்சு லேட்டானா ஸ்கூட்டியில் வீட்டுக்கு வர்றது சேஃப் இல்லை என்று சொல்லிவிட்டு, வா பஸ்ஸில் போவோம், நைட் ஆஃபீஸ் பஸ்ஸில் வந்துடலாம், அதுதான் சேஃப்டி என்று சொன்னவளை எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கன்னத்தில் கை வைத்து கொண்டு பார்த்த ரம்யா, அம்மாடி நான் சொல்கிறத முதல்ல கேளு. நம்ம எம்டி சார் இன்னைக்கு தான் வராராம். அதனால் அவர் எப்படி ஒர்க் கொடுக்குறாரோ அதை பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நைட்டு பகலாக வேலை செய்யணும் அப்படின்னுலாம் இல்லை. அதனால் ஸ்கூட்டியில் ஏறு என்று ரம்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே அம்மா என அழுது கொண்டே அங்கே வந்தான் அர்ஜுன். வந்து அவளுடைய கால்களை கட்டி கொண்டவனை தூக்கி முத்தமிட்டாள் பைரவி. இந்த 3 வயசு பையனுக்கு இவ அம்மாவா? சந்தூர் விளம்பரத்தை லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரம்யா. அவளை விடவே மாட்டேன் என்று அர்ஜுன் அழ முத்துலட்சுமியும் பைரவியும் மாறி மாறி அவனை சமாதானம் செய்தனர். ஒரு வழியாக அவனை சமாதானம் செய்துவிட்டு கிளம்ப 1/4 மணி நேரம் பிடித்தது பைரவிக்கு. கிளம்பலாம் என்றபடி வந்து ஸ்கூட்டியில் ஏறிய பைரவியை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்துவிட்டு தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் ரம்யா. ஏன் பைரவி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? நீ உன் அக்கா குழந்தை மேலே வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. இந்திரா அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ உயிரோட இல்லை. அதனால் நீ அந்த குழந்தைய உயிராக பார்த்துக்கிற, உன் குழந்த மாதிரியே வச்சுக்கிற. ஆனால் எத்தனை நாளைக்கு? உனக்கு இப்போ தான் 21 வயசாகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம், ஏன் இன்னும் ஒரு 5 வருஷம் அவனை பார்த்துக்க முடியுமா? அதுக்கு மேலே அவனை நீ பிரிஞ்சு தான் ஆகணும். அப்போ அவன் ரொம்ப ஏங்கி போயிடுவான். அதனால் அவன்கிட்ட நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அப்போ தான் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் என்று ஸ்கூட்டியில் செல்ல செல்ல வழக்கம் போல உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் ரம்யா. அதை கேட்ட பைரவியின் மனதில் ஒரு விரக்தி பரவியது. அது அவள் முகத்தில் விரக்தி செழிப்பாய் வெளிப்பட அவளது சிரிப்பை தனது ஸ்கூட்டியில் இருந்த கண்ணாடியின் வழியாக பார்த்த ரம்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அடிக்கடி அவளின் முகத்தில் தோன்றும் இந்த விரக்தி புன்னகை அவளின் வெறுமைக்கான காரணம் என்னவென்று மட்டும் எவ்வளவு நெருங்கி இருந்தும் ரம்யாவிற்கு தெரியவில்லை. கல்லூரி காலம் தொட்டு இப்பொழுது 6 மாதங்களாக அலுவலகம் செல்வது வரை இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். ஆனால் பைரவியின் மனதை அரிக்கும் விஷயம் என்ன என்று மட்டும் அவளால் கண்டறிய முடியவில்லை. அவளின் மனநிலையை மாற்ற நினைத்த ரம்யா, உனக்கு ஒன்று தெரியுமா பையோ, இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு வராருல்ல எம்டி, அவருக்கு 28 வயசு தானா. அவர் அமெரிக்காவிலேயே தான் இத்தனை வருஷமாக இருந்தாராம். போன வருஷம்தான் இங்கே வந்திருக்காரு. அதுவும் அவரோட அப்பா ராம் பிரபு, அதான்ப்பா நம்ம பழைய எம்டி. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே பெங்களூரில் இருக்குல்ல நம்ம இன்னொரு பிரான்ச், அங்கே 2 மாதம் இருந்திருக்காரு. அங்கே அவருக்கு பிஏவாக வேலை செஞ்ச ஒரு பொண்ணு கூட அந்த 2 மாதமும் சுற்றிட்டு இருந்திருக்காரு. அவர் பொண்ணுங்க விஷயத்தில் பயங்கர வீக்கம். இப்போது அப்பா இறந்துட்டதால அவர் இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இருக்காரு. ராம் பிரபு சார் இறக்குறதுக்கு முன்னாடி நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு கேட்டுக்கிட்டாராம். அதனால் இனிமேல் இங்கே தான் செட்டில் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்குங்கிறதுனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ.
ஏன்னா உன்னை பார்த்து மயங்காமல் சாதாரண ஆளுங்களாலே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட எல்லாம் பார்த்து தானே இருக்கணும் என்று நீளமாக பேசியவளை ஆச்சரியமாக பார்த்தாள் பைரவி. ஏய் ரம்யா, நானும் அதே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன். ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது என்று கேட்டவளை கெத்தாக பார்த்த ரம்யா, உளவுத்துறைனா அப்படி தான் இருக்கும் என்று சொல்ல அவள் சொல்லிய தொனியில் சிரித்து விட்டாள் பைரவி. ரம்யா சொன்ன விஷயம் மனதை உறுத்தினாலும் யாரா இருந்தா என்ன, நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். நம்மக்கிட்ட ஏதாவது லிமிட் கிராஸ் பண்ணால் மட்டும் விடக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை இப்பொழுது வரப்போகிறவனால் எப்படிப்பட்ட துயரங்களையும் இடர்பாடுகளையும் சந்திக்கப் போகிறாள் என்று. இருவரும் சென்று ஆபீஸை அடைந்தனர். இருவரின் இருக்கைகளும் அருகே அருகேதான் இருந்தது. தன் பக்கத்து இருக்கையில் இருந்த சக தோழியிடம், எப்போ எம்டி சார் வராராம் என்று ரம்யா கேட்க, தெரியவில்லை என்பது போல தோளை குலுக்கினாள் அந்த பெண். அவள் பேசுவதை கேட்ட பைரவி தனது இருக்கையில் இருந்தபடியே எக்கி ரம்யாவின் தலையில் தட்டியவள், எப்போ வந்தா உனக்கு என்ன, வேலையை பாரு என்று திட்டிவிட்டு தனது கணினியை உயிர்ப்பித்து பார்க்க ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் அங்கு வந்த அவர்களின் மேனேஜர், எல்லாரும் மீட்டிங் ஹாலில் அசம்பிள் ஆகுங்க, மேக் ஏ ஃபாஸ்ட், நம்ம எம்டி வந்துட்டாரு, அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது என்று வேக வேகமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டார். அவர் சொல்லி சென்றதும் அங்கே மெல்லிய சலசலப்பு தோன்றி மறைந்தது. உடனே அனைவரும் வேகமாக மீட்டிங் ஹாலிற்கு சென்றனர். அங்கே சென்ற அனைவரும் நின்று இருக்க அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் அங்கு வந்து சேர்ந்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவனின் அழகையும் கம்பீரத்தையும் பார்த்த அங்கிருந்த அலுவலக பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். ரம்யா கூட பைரவியின் புறமாக திரும்பி, அங்க பாருடி, நம்ம எம்டி சார் எவ்வளோ அழகா இருக்காருன்னு என்று சொல்ல, எனக்கென்ன என்பது போல் நின்று இருந்தாள் பைரவி. அனைவரையும் ஒவ்வொருவராக விக்ரமிற்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருந்தார் மேனேஜர். அப்பொழுது ஒவ்வொருவரையும் சகஜமாக கடந்து வந்தவனின் பார்வை பைரவியை கண்டதும் அவளின் மேலேயே நிலைத்து நின்றது. சுண்டி இருக்கும் அழகுடன் நின்று இருந்தவளை விட்டு கண்களை விளக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் விக்ரம். பைரவியிடம் அழைத்து வந்தவர், சார், இவங்க பைரவி, இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களே இவங்க ரம்யா, இவங்க 2 பேரும் அக்கௌண்ட்ஸில் இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணாங்க, 6 மந்த் தான் ஆகுது என்று சொல்ல, குட் மார்னிங் சார் என்று வாழ்த்திய ரம்யாவை கண்டுகொள்ளாமல் ஹலோ என்று தனது கையினை பைரவியின் கையுடன் சேர்த்து குலுக்க வேண்டி அவளின் புறமாக தனது கையினை நீட்டினான் விக்ரம். அவளின் கண்களை ஊடுருவியபடியே அவன் நின்றிருக்க அவனின் பார்வையை எந்த தயக்கமும் இல்லாமல் தாங்கி நின்றவள், வணக்கம் சார் என்றாள் தனது இரு கரங்களையும் கூப்பி. அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் தனது இரு கரங்களையும் கூப்பி அவளை சிரிப்புடன் பார்த்து வணக்கம் என்று கூறிவிட்டு அடுத்த அலுவலக ஊழியரிடம் நகர்ந்து விட்டான். அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்த பின் மேனேஜர் விக்ரம் சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று அனைத்து ஊழியர்களையும் கிளம்பி செல்ல சொன்னார். அனைவரும் அவரவர் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்பொழுது பைரவியின் புறமாக திரும்பிய ரம்யா, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்லடி, அந்த எம்டி உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை, பார்த்து இருந்துக்கோ என்று சொல்ல, சரி என்பது போல தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் பைரவி. சற்று நேரத்திலேயே இன்டர்காமில் பைரவியை அழைத்த மேனேஜர் ஒரு குறிப்பிட்ட ஃபைலின் பெயரை சொல்லி, அதை எடுத்துட்டு உன்னை எம்டி சார் வர சொன்னாருமா, போய் என்னன்னு பேசி கிளியர் பண்ணி விட்டுடு என்று சொல்ல, சார் அந்த ஃபைல் நான் எதுக்கு என்று பைரவி எதுவோ பேசுவதற்குள் அவளது அழைப்பை துண்டித்து விட்டிருந்தார் மேனேஜர். இங்கு இருப்பவர்களுக்கே விக்ரமை பற்றி தெரியும் பொழுது அந்த கம்பெனியின் மேனேஜருக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் அவன் அழைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அழைப்பை துண்டித்தவருக்கும் ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருந்தது. மேனேஜர் சொன்ன ஃபைலினை எடுத்துக்கொண்டு சென்றவளிடம், பைரவி கேர்ஃபுல் என்று ரம்யா சொல்ல, இவ ஒருத்தி, அவன் நார்மலா கூப்பிட்டா கூட இவளே கற்பனை பண்ணிப்பா போல இருக்கு என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டவள் விக்ரம் சக்கரவர்த்தியின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். உள்ளே வர அனுமதி கேட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்தவளை மேலிருந்து கீழாக ரசனையுடன் பார்த்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவனின் பார்வைக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நின்று இருந்தாள் பைரவி. அத்தியாயம் 2. தன்னையே ரசனையுடன் பார்த்து கொண்டு இருந்தவனை அவளின் என்ற கனைப்பு குரல் நினைவுலகத்திற்கு கொண்டு வந்தது. உடனே தனது பார்வையை மாற்றியவன், வாங்க மிஸ் பைரவி, உட்காருங்க என்று சொல்ல அவளும் அவனுக்கு முன் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள். அவன் ஃபைலுக்காக கையினை நீட்ட அவளும் அவன் கையில் கொண்டு வந்திருந்த ஃபைலை கொடுத்தாள். அதை பிரித்து பார்த்தவன் அதிலிருந்த சில சந்தேகங்களை கேட்க எங்கும் எதிலும் பிசிறாமல் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டாள். ஓகே மிஸ் பைரவி, அப்புறம் என்று இழுத்தவனை புரியாமல் பார்த்தாள் பைரவி. இங்கே பாருங்க பைரவி, எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது, நான் டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன். இந்த வாரம் சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஓகேனா இந்த வாரம் 2 பேரும் வெளியே எங்கேயாவது போகலாமா? சப்போஸ் இந்த வாரம் டைம் இல்லைனாலும் அடுத்த வாரம்னாலும் என்று பேச வந்தவனை கை நீட்டி போதும் என்பது போல் தடுத்தவள், ஐ வில் ரிசைன் மை ஜாப் என்று சொல்ல அவளை விழிவிரித்து நோக்கினான் விக்ரம் சக்கரவர்த்தி. இல்லை, நான் உங்களை வந்தே தான் ஆகணும்னுலாம் சொல்லலை, ஜஸ்ட் உங்களுக்கு ஓகேனா என்று சொன்னவனை பார்த்து அருவருப்புடன் முகம் சுளித்தவள்,
ஜஸ்ட் ஸ்டாப் இட் சார், ஐ ஹாவ் டு கோ என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவ்வளவு கோபமாக கிளம்பியவளை ஆச்சரியமாக நோக்கினான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து வேகமாக வெளியேறியவள் தனது இருக்கைக்கு வந்து அங்கு இருந்த தனது பொருட்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். ஏய், என்னடியாச்சு, எங்க கிளம்புற என்று அதிர்ச்சியாக கேட்ட ரம்யாவிடம், தலைவலிக்குது, வீட்டுக்கு வா பேசிக்கலாம் என்று மட்டும் சொன்னவள் எதுவும் பேசாமல் கிளம்பிவிட்டாள். அவள் அவ்வாறு கிளம்பியது அனைவருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை எம்டி ஏதாவது தப்பா அவங்க கிட்ட பேசியோ நடந்தோ இருப்பாரோ என்று சலசலக்க ஆரம்பித்தனர். மதியம் 3 மணி அளவில் அலுவலகத்தில் ரவுண்ட்ஸ் வந்தவனுக்கு அவர்களின் பார்வையில் இருந்த வித்தியாசம் புரிந்தாலும் இப்ப எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்று நினைத்து கொண்டவன் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. அன்றைய நாள் மிகவும் சுறுசுறுப்பாக சென்றது விக்ரம் சக்கரவர்த்திக்கு. அவனின் தொழில் வேகமும் ஆர்வமும் அப்படிப்பட்டது. அவனுடைய புத்தி கூர்மையில் போன வருடமே பெங்களூரு அலுவலகத்தை பல மடங்கு உயர்த்தியிருந்தான். அதுவும் இங்கு அனைவருக்கும் தெரியும். தனது அனைத்து அலுவலக வேலைகளையும் முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு வர 8:30 தாண்டியிருந்தது. அலுப்புடன் வீட்டிற்குள் நுழைந்தவன் அங்கே தனசேகரனை பார்க்க ஆச்சரியமாகி போனான். வாங்க அங்கிள், என்ன திடீர்னு? அகிலேஷ் எப்படி இருக்கான் என்று கேட்டவனிடம், என்ன விக்ரம் இப்படி பண்ணிட்ட என்று மனத்தாங்களுடன் தனசேகர் கேட்க, புரியல அங்கிள் என்றான். உண்மையில் அவர் என்ன கேட்க வருகிறார் என்று புரியாமல். பைரவி கூட என்ன பிரச்சனை என்று கேட்கவும் சலிப்புடன் தலையாட்டி கொண்டவன், இதுல என்ன இருக்கு அங்கிள்? நான் கேட்டேன், அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுட வேண்டியது தானே, இதை உங்க வரைக்கும் எடுத்துட்டு வரணுமா என்று கோபமாக கேட்க, அவ எதுவும் என்கிட்ட சொல்லல. அவ அம்மா கிட்ட இனிமே நான் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டா, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் விரும்பி செஞ்ச ஒரு வேலையை நீ வந்த ஒரே நாள்ல விடுறானா வேற என்ன ரீசனா இருக்கும் என்று சற்று ஆதங்கமாகவே அவனிடம் தனசேகரன் கேட்டார். விக்ரம் அமைதியாகவே இருக்க, இங்க பாரு விக்ரம், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. அவ போல்டுனஸை பார்த்து நானே பல தடவை வேந்திருக்கேன். அவளோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து உயிரா வளர்த்திட்டு இருக்காங்க. அவளும் அவங்க அம்மாவும் முத்துலட்சுமியும். பைரவி எங்க ஊரை சேர்ந்த பொண்ணு. இப்போ அவங்களால அங்க இருக்க முடியலன்னு கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி பைரவிக்கு உங்க ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்தேன். அவளை நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி நினைச்சிருக்க கூடாது என்று சற்று கவலையாக பேசிய தனசேகரன் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் அங்கிருந்து கவலையாக விலகி சென்றதை பார்த்த விக்ரமிற்கு மனதை ஏதோ உறுத்துவது போல ஒரு உணர்வு. தனசேகரன் விக்ரம் சக்கரவர்த்தியின் குடும்ப வக்கீல். ஆனால் அந்த குடும்ப வக்கீல் என்ற பொறுப்பினையும் தாண்டி அவனுக்கு எல்லாமே செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்க, அவனை பற்றி கவலைப்பட ஒருவர் இருக்கிறார் என்றார், அது தனசேகரன் மட்டும்தான். அவர் இப்படி பேசிவிட்டு சென்றது அவன் மனதை உறுத்த ஆரம்பித்தது. இதுவரை தோன்றாத ஒரு குற்ற உணர்வு அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. சாப்பிடக்கூட தோன்றாமல் நேராக சென்று உணவு மேஜையில் அமர்ந்து தன் தலையை இரு கைகள் கொண்டும் தாங்கிக் கொண்டான். உண்மையில் விக்ரம் சக்கரவர்த்தி எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுபவன் கிடையாது. அவன் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவனுடைய தாய் அவன் தந்தையை ஏமாற்றிவிட்டு அவரிடம் வேலை செய்து கொண்டிருந்த அலுவலக ஊழியருடன் சேர்ந்து விவாகரத்து பெற்றுக்கொண்டு தேவையான பணத்தையும் இழப்பீடாக வாங்கி கொண்டு அவரை விட்டு விலகிவிட்டார். அந்த அவமானத்தில் அதிகம் போதைக்கு அடிமையாகிவிட்டார் ராம் பிரபு. சின்ன வயதிலேயே பாசமாக பார்த்து கொண்டிருந்த தாயின் பிரிவு, தந்தையின் அன்பு இல்லாமை எல்லாம் சேர்ந்து அவனை தனக்குள்ளேயே இறுகி போக செய்திருந்தது. சரியாக அந்த நேரம் பார்த்து அவனது தந்தை அவனை படிக்க வைக்க அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட, பெரியவனாக வளர்ந்ததும் அவன் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டான். அவனை பொறுத்தவரையில் பெண்களை தேவைக்கு என உபயோகித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. ஆனால் தன் அக்காவின் குழந்தையை தன் குழந்தை போல பேணி வளர்க்கிறாள் என்று தனசேகரன் சொன்னதிலிருந்து விக்ரமின் மனதிற்குள் ஒரு உறுத்தல். தன் தாயே தன்னை பெரிதாக நினைக்காமல் விட்டுவிட்டு சென்றிருக்கும் பொழுது தன் அக்காவின் குழந்தைக்காக தாயாக மாறியிருக்கும் அவளின் பண்பு அவனை மிகவும் கவர்ந்தது. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு கல்ச்சர் வேற மாதிரின்னு தெரிஞ்சும் நாம கேட்டிருக்க கூடாது என்று நினைத்தவன் அடுத்த நாளில் சென்று பைரவியிடம் மன்னிப்பு கேட்டு தனது அலுவலகத்திற்கு வர சொல்லி அழைக்க வேண்டும் என முடிவு எடுத்துக்கொண்டு உறங்கச் சென்றான். அதே நேரத்தில் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருந்தாள் பைரவி. தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்தும் தன்னிடம் இப்படி கேட்டுவிட்டான் என்று ஆத்திரமாக வந்தது பைரவிக்கு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கு அத்தனையும் மறைச்சு வாழணும் என தன் தாயிடம் தான் முறையிட்ட போது அவர் தன்னிடம் அழுது உண்மையை மறைத்தது ஏன் என இப்போது புரிந்தது பைரவிற்கு. இப்போது தன்னிடம் சாதாரணமாக இப்படி கேட்டுக்கொண்டிருப்பவன் உண்மை தெரிந்திருந்தால் என்னவென்று கேட்கப் போகிறான்? நீ யோக்கியமா என்றுதான் கேட்டிருப்பான். ஏனெனில் தவறு பெண்கள் மீது இல்லை என்றாலும் அவர்கள் மீது தவறை சுமத்துவதுதானே இந்த சமுதாயத்தின் எண்ணமாக இருக்கிறது.
இதுவரை நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது பைரவிக்கு. வழக்கம் போல நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏன் அழணும் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் அப்படியே உறங்கியும் போனாள். காலையில் எழுந்தவள் முகம் கழுவி அறையை விட்டு வெளியே வர சமையல் அறையில் முத்துலட்சுமி சமைத்து கொண்டிருந்தார். அவரின் அருகில் சென்றவள் அம்மா என அழைக்க அவளை பார்த்து சிரித்த முத்துலட்சுமி என்னம்மா சொல்லு என்று கேட்டார். நானும் சமைக்கிறேன் என்றபடி வந்து கேரட்டினை எடுத்து வெட்ட ஆரம்பித்தாள். எதுக்குமா, ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று அவர் அவளிடம் கேட்க, இல்லைம்மா 6 மாசமா ஓடிட்டே இருந்தாச்சு. அதுவும் கடைசியில் எங்கள் எம்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் அவரோட பையன் எம்டியாக வரும்போதும் நிறைய அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணணும்னு வேலை இருந்துச்சு. இப்படி உங்கள் கூட பேசிய ரொம்ப நாள் இருக்கும்ல என்று சொன்ன மகளை வாஞ்சையுடன் பார்த்த முத்துலட்சுமி என்றார். ஏனோ முத்துலட்சுமிக்கு பைரவி வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை. எங்கே அர்ஜுனுடன் மீண்டும் மிகவும் ஒட்டி கொள்வாளோ, அதனால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் போய்விடுவாளோ என்ற பயம் அவரை அரித்தது. இருவரும் சேர்ந்து 8:30 மணி அளவில் சமைத்து முடித்துவிட, இன்னைக்கு அர்ஜுன் இவ்வளவு நேரமா தூங்குறான் என்று கேட்டாள் பைரவி. ஆமா, இப்ப எல்லாம் அவன் 8, 8:30க்கு தான் எழறது என்றபடி அவனுக்கு தேவையான பாலை அடுப்பில் வைத்து காய்ச்ச ஆரம்பித்தார் முத்துலட்சுமி. சரியாக அந்த நேரம் வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்க, இருங்கம்மா நான் போய் பார்க்கறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் பைரவி. யாரா இருக்கும் என யோசித்து கொண்டே கதவை நோக்கி வந்தவளுக்கு, அட நேத்து ரம்யா கிட்ட வேலைக்கு இனிமே வரமாட்டேன்னு சொல்லாம விட்டுட்டோம், அவ தான் கிளம்பி வந்து இருப்பான்னு நினைக்கிறேன் என்று நினைத்து கதவை திறக்க, அங்கு நின்று இருந்ததோ விக்ரம். அவனை பார்த்து எதுவும் பேசாமல் நின்றிருந்தவளிடம் உள்ள வரலாமா என்று விக்ரம் கேட்க, இப்பொழுதுதான் தன் நினைவுக்கு வந்தவள் வாங்க சார் என்றபடி உள்ளே நடக்க ஆரம்பித்தாள். உள்ளே நுழைந்தவன் அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். சிறியதாகவும் அல்லாமல் பெரியதாகவும் அல்லாமல் மத்திய தரத்தில் அமைந்து இருந்தது அவர்களின் வீடு. யாரா இருக்கும் என யோசித்து கொண்டே வெளியே வந்த முத்துலட்சுமி விக்ரமை பார்த்து புருவயத்தை சுருக்கியபடி யாருமா இது என்று கேட்க, நான் வேலை செஞ்ச கம்பெனியோட எம்டிமா என்று சொன்னவள் அந்த செஞ்ச என்ற வார்த்தையில் கொடுத்த அழுத்தத்தை பார்த்து சிரிப்பு வந்தது விக்ரமிற்கு. அடக்கி கொண்டான். வாங்க தம்பி உட்காருங்க என்றவர், பேசிட்டு இருங்க, ஏதாவது குடிக்க கொண்டு வரேன் என்று விட்டு உள்ளே சென்று விட்டார். பைரவி அமைதியாகவே இருக்க, சாரி பைரவி என்றான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவன் மன்னிப்பு கேட்ட விதத்தில் அவனை நிமிர்ந்து ஆச்சரியமாக பார்த்தாள் பைரவி. அவன் செய்தது தவறுதான் என்றாலும் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவன் தன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அல்லவா? அவள் அவனையே பார்த்து இருக்க, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு இந்தியன் கல்ச்சர் பற்றி தெரியும், இருந்தாலும் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த இடத்துல இருந்த பழக்கம் வழக்கம் வேற. அதே மைண்ட் செட்டில் டக்குன்னு உங்ககிட்ட பேசிட்டேன், தப்பு தான் மன்னிச்சிடுங்க. நாளையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வரணும் என்று அவன் சொல்ல அவளின் முகம் இறுகியது. அவளின் முகம் போன போக்கை கவனித்தவன், நான் தான் சொன்னல, நான் இருந்த கல்ச்சர் வேற, அதனால தெரியாமல் கேட்டுட்டேன். இனிமே எப்பவும் அப்படி நடக்காது, நாளையிலேருந்து வேலைக்கு வாங்க என்று சொன்னான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவனுக்கு பொதுவாக இப்படி இறங்கி போவதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் தனசேகரன் ஒருத்தருக்காக இறங்கி வந்திருக்கிறான். என்ன சொல்ல போகிறாள் என்று விக்ரம் பைரவியையே பார்த்து இருக்க அவளின் முகம் சற்று தெளிவடைந்தது. சரியாக அதே நேரம் கையில் காஃபி கோப்பையுடன் அங்கு வந்தார் முத்துலட்சுமி. தம்பி காஃபி குடிப்பீங்க தானே, எடுத்துக்கோங்க என்று சொல்ல காஃபி கோப்பையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அதே நேரம் தூக்கத்திலிருந்து எழுந்து அம்மா என்றபடி வெளியே வந்தான் அர்ஜுன். அவனை பார்க்கும்போது தன்னையும் அறியாமல் அவன் மீது பாசம் தோன்றியது விக்ரமிற்கு. ஹாய் என்று அர்ஜுனை பார்த்து விக்ரம் சொல்ல அர்ஜுன் பைரவியின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான். அவனை எங்கேயோ பார்த்து இருக்கின்ற உணர்வு விக்ரமிற்கு. எங்கு பார்த்தோம் என்று ஒரு நொடி யோசித்தவன், நாம இந்தியாவுக்கு வரதே எப்பயாவது ஒரு நாள் தான், அதில் எங்க பார்த்துருக்க முடியும் என்று நினைத்து கொண்டான். காஃபியை குடித்துவிட்டு எழுந்து கொண்டவன், இன்னைக்கு முடியலனாலும் கண்டிப்பாக நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க, இனிமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது என்று விட்டு முத்துலட்சுமியிடம் நான் கிளம்புறேங்க என்று சொல்ல, சரி தம்பி என்றார் முத்துலட்சுமி. பைரவியின் வீட்டிலிருந்து வெளியே வந்தவன், இனிமே பைரவி பக்கம் கூட திரும்பக்கூடாது, அவள் வேலைக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பணும், அப்போதான் கொஞ்சமாச்சும் நான் செஞ்ச தப்புக்கு தனசேகர் அங்கிள் கிட்ட முக கொடுத்தாவது பேச முடியும் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, இனி வரும் காலங்களில் அவளை விட்டு அவனால் விலகி நிற்கவே முடியாது என்று. அத்தியாயம் 3. அன்று மதியம் வரையில் அர்ஜுனுடன் விளையாடியும் கொஞ்சியும் மகிழ்ந்தாள் பைரவி. அடுத்த நாளில் இருந்து எப்பொழுதும் போல அலுவலகத்திற்கு செல்ல முடிவு எடுத்தவள் சரியாக மதிய நேர அலுவலக உணவு இடைவேளையின் நேரத்தில் ரம்யாவிற்கு அழைத்தாள். அழைப்பை அந்த பக்கமாக உயிர்ப்பித்த ரம்யா,
சாரி பையு, நேற்று புதுசாக வந்த எம்டி அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பவே 8 மணி ஆயிடுச்சு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணலை. சரி வீட்டுக்கு வந்துட்டு பண்ணலாம்னு நினச்சா டயர்டில் படுத்துட்டேன் என்று ரம்யா சொல்ல, அதனால் ஒன்றும் இல்லை ரம்யா, நாளைக்கு நானும் ஆஃபீஸ் வரேன். மறுபடியும் ஈவினிங் கால் பண்ணலான்னா நீ ஒர்க் முடிஞ்சு எந்த டைம் கிளம்புறன்னு தெரியல. அதான் இப்போவே சொன்னேன் என பைரவி சொன்னாள். சரி சரி, நேற்று ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, ஏன் நேற்று நேரமாக கிளம்பிட்ட என்று ரம்யா கேட்க, ரொம்ப தலைவலி ரம்யா, அதனால தான் கிளம்பிட்டேன். இன்றைக்கும் ஒன்றும் முடியல, அதனால தான் ஆஃபீஸ் வரல என்று பைரவி சொன்னாலும் அந்த பதில் ரம்யாவிற்கு ஏற்றும் கொள்ளும்படியாக இல்லை. இருந்தாலும் அவள் சொல்ல விரும்பவில்லை என்பதால் அதற்கு மேல் தூண்டி துருவாமல் விட்டுவிட்டாள் ரம்யா. சரி நாளைக்கு கிளம்பி ரெடியாயிரு, நான் ஒரு 8:30 அங்கே வந்துடுறேன். அநேகமாக இன்றைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் போல, நாளையிலிருந்து எப்பவும் போல ரெகுலர் டைம் தான் என்று விட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள். அன்று முழுவதும் அர்ஜுனுடன் பொழுதை கழித்தவளுக்கு இந்த 3 வருடங்களில் இழந்த சந்தோஷத்தை எல்லாம் பெற்ற ஒரு உணர்வு. தன் அன்னையிடமும் வேலைக்கு தான் செல்ல இருக்கும் முடிவினை தெரிவிக்க அவருக்கும் அவளது இந்த முடிவு நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாள் எழுந்தவள் எப்பொழுதும் போல குளித்து முடித்து ரம்யா வருவதற்குள் அலுவலகத்திற்கு தயாராகிவிட்டாள். ரம்யாவும் சரியாக 8:30 மணிக்கு பைரவியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள். அவர்கள் அலுவலகம் கிளம்பும் வரையில் அர்ஜுன் எழாமல் இருக்க அவன் அழுவதை பார்க்காமல் செல்ல முடிந்ததை நினைத்து நிம்மதியாக இருந்தது பைரவிக்கு. நாட்கள் அதுபோக்கில் சென்று கொண்டிருந்தது. விக்ரம் சக்கரவர்த்தி அந்த அலுவலகத்திற்கு எம்டியாக பொறுப்பு ஏற்று 1 மாதம் கடந்துவிட்டது. அனைவரும் வாயை பிளக்கும் அளவிற்கு பல மடங்கு அந்த கம்பெனியின் பெயரையினையும் லாபத்தினையும் உயர்த்தினான். பைரவி கூட நினைத்தாள், இவர் அமெரிக்கா போகாமல் இங்கே இருந்திருந்தா இந்த ஆஃபீஸை அடிச்சுக்க ஆழ்ந்திருக்காது என்று. விக்ரம் சக்கரவர்த்திக்கு அவ்வப்போது பைரவியை பார்க்கும் பொழுது எல்லாம் மனதில் எழும் ஒரு ஆர்வத்தை தடுக்கவே முடியவில்லை. அது என்ன என்று தெரியாமல் திணறினான். ஆனாலும் அவளை பார்க்கும்போது தோன்றும் உணர்வை அவனால் தடுக்கவும் முடியவில்லை, அதை ரசிக்காமல் இருக்கவும் முடியவில்லை. அன்று அலுவலகம் முடிந்து தனது பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருவரின் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு மிதமான போதையில் வீட்டிற்கு இரவு 7 மணி அளவில் சென்ற விக்ரமிடம் வாசலில் இருந்த செக்யூரிட்டி, சார் உங்களை தேடி ஒருத்தங்க வந்து இருக்காங்க என்று சொல்ல, யாரா இருக்கோ நம்மளை தேடி இங்கே வர அளவுக்கு என்று யோசித்து கொண்டே காரை பார்க் செய்துவிட்டு வீட்டினுள் நுழைந்தான். அங்கே போன வருடம் அவன் அமெரிக்காவிலிருந்து பெங்களூர் அலுவலகத்தை பொறுப்பேற்று நடத்திய போது அவனிடம் காரியதரிசியாக பணிபுரிந்த ரீனா அமர்ந்திருந்தாள். அவளும் தமிழ் பெண்தான். ஆனால் அவள் இன்னும் பெங்களூர் கிளையில்தான் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறாள். இங்கே என்ன செய்யறா என அவளை புரியாமல் பார்த்தவன், வா என சொல்லிவிட்டு அவள் பெயர் தெரியாமல் நெற்றியில் கை வைத்து யோசிக்க, ஏதேதோ கற்பனையில் இருந்தவளுக்கு அவனின் இந்த நடவடிக்கையால் அவனை பார்த்ததும் தோன்றிய உற்சாகம் புஷ் என போய்விட்டது. பேர் கூடவா ஞாபகம் இருக்காது என நினைத்து கொண்டவள் ரீனா என்று சொல்ல, ஓ எஸ் வா ரீனா, என்ன இங்க என்று விக்ரம் கேட்டான். அங்கு சுற்றும் முற்றும் பார்த்தால் யாரும் இருக்கவில்லை. சமையல் அறையில் மட்டும் சமையல் செய்யும் பெண்மணியின் சிறு சலசலப்பு அவ்வப்போது கேட்டது. உடனே விக்ரமை நெருங்கியவள், என்ன டார்லிங், அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்க என்றபடி அவன் தோளில் கை வைத்து எக்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்டவாறே நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அவளை தானும் அணைத்து கொண்டவன் அவள் கூந்தலில் முகம் புதைத்தவாறு பைரவி என்று சொல்ல, பைரவியா, யாரது என யோசித்தவள், நான் ரீனா டார்லிங் என்று சொன்னாள். உடனே அவளை வேகமாக உதறி தள்ளினான் விக்ரம். அவள் சென்று வேகமாக கீழே விழுவதை பார்த்த விக்ரம் அவளை தூக்கிவிட கூட தோன்றாமல், சாரி ரீனா, ஐ நீட் எ ஸ்பேஸ் என்று விட்டு அங்கிருந்து விலகி நிற்காமல் தனது அறைக்குள் சென்று விட்டான். கீழே விழுந்தவள் சுற்றும் முற்றும் பார்க்க அங்கே 2 வேலையாட்கள் நின்று அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மிகவும் அவமானமாக உணர்ந்தவள் ச என்றபடி எழுந்து சென்று விட்டாள். தன் அறைக்குள் வேகமாக வந்து நுழைந்த விக்ரம் சக்கரவர்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை. நேராக குளியல் அறைக்குள் சென்று சவரின் அடியில் நின்றவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச போதையும் காணாமல் சென்ற உணர்வு. கடந்த சில நாட்களாகவே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது புரிந்தது. பைரவியை எப்பருந்து நான் விரும்ப ஆரம்பித்தேன் என்று நினைத்தவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. ஏனெனில் அவளின் குணம் அவனுக்கு நன்கு தெரியும். கண்டிப்பாக பைரவி தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என நன்றாக புரிந்து கொண்டவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன் இத்தனை நாட்களாக ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தோம் என்று தன்னையே நொந்து கொண்டான். அடுத்த நாள் எழுந்த அலுவலகத்திற்கு சென்றவனுக்கு மனதை அழுத்துவது போலவே ஒரு உணர்வு தோன்றியது. கண்டிப்பாக தான் பைரவிக்கு ஏற்றவன் இல்லை என்று நினைத்து நினைத்து தவித்து போனான். அலுவலகத்தில் உள்ள அனைவரும் ஏன் இன்னைக்கு நம்ம எம்டி ஒரு மாதிரியா இருக்காரு என்று பேசும் அளவிற்கு அவன் தெரிந்தான். அன்று மாலை வரை ஏதோ போல சென்றது விக்ரமிற்கு. மாலை ஆனதும் அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸை ரம்யாவும் பைரவியும் வந்து விக்ரமிடம் கொடுத்துவிட்டுதான் அலுவலகம் விட்டு செல்வார்கள். இன்றும் அவர்கள் தாங்கள் தயாரித்து முடித்திருந்த அக்கவுண்ட்ஸ் ஃபைலினை எடுத்துக்கொண்டு விக்ரமின் அறையை நோக்கி சென்றனர். விக்ரமின் மனம் ஏனோ வலித்து கொண்டே இருந்தது.
கண்களை மூடி சேரின் பின்பக்கமாக சாய்ந்து இருந்தவன் மே ஐ கமின் சார் என்ற பைரவியின் குரலில் ஒருவிதமான அழைப்புறுதலை மனதில் உணர்ந்தான். அவர்கள் கொண்டு வந்து ஃபைலினை கொடுக்கும் பொழுது கண்களை திறந்து பைரவியின் முகத்தை மட்டும் பார்த்தவன் ப்ளீஸ் புட் ஆன் த டேபிள் என்று விட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். அவர்களும் தங்கள் கையில் இருந்த ஃபைல்களை வைத்துவிட்டு வெளியில் வந்தனர். உடனே ரம்யா பைரவியிடம் சார் இன்னைக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருக்காருல்ல என்று கேட்டாள். நமக்கு எதுக்கு, வந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகலாம் என்று விட்டாள் பைரவி. அதற்கு மேல் ரம்யாவும் எதுவும் பேசவில்லை. அடுத்த 1 மாதமாக விக்ரம் சக்கரவர்த்தி மிகவும் சோர்ந்து காணப்பட்டான். அலுவலகத்திலும் முன்பு போல் துடிப்புடன் அவன் செயல்படுவதில்லை. அனைத்து அலுவலக ஊழியர்களும் அவனை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தனர். விக்ரமின் பிறந்த நாள் வந்தது. தனசேகரன் அவனை பார்க்க ஆவலாக வீட்டிற்கு வந்தவர் சோர்ந்து இருந்த அவனது முகத்தையும் பல நாட்களாக மலிக்கப்படாமல் இருந்த தாடியையும் பார்த்து அதிர்ந்து விட்டார். என்னாச்சு விக்ரம், ஏன் இப்படி இருக்க என்று அவர் அதிர்வுடன் கேட்க, ஒன்றும் இல்லை அங்கிள் என்று மட்டும் அவரிடம் சொன்னவன் எதுவும் பேசவில்லை. அவரும் எவ்வளவோ கேட்டு பார்த்தார். ஆனால் எதையும் அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை விக்ரம். அவனிடம் பேசி பார்த்து சோர்ந்து போனவர் தான் கொண்டு வந்திருந்த ஒரு பரிசினை அவனது முன் வைத்தார். ஹாப்பி பர்த்டே விக்ரம், உனக்கான என்னோட பரிசு என்றவர், எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு இருக்கேன், தயவு செஞ்சு அதை மறந்துடாத என்று கவலை தோய்ந்த முகத்துடன் சொல்லிவிட்டு கிளம்பினார். கிளம்பியவரை அங்கிள் என்று அழைத்தவன் அவர் நின்று அவனை திரும்பி பார்த்ததும், ஏன் நீங்கள் மட்டும் என்னை பார்க்க வரீங்க? அகிலேஷோ இல்லை தேவகியோ என்னை பார்க்க வரதில்ல. அகிலேஷ் என்னை காண்டாக்டே பண்ணுறதில்ல, ஏன் என்று கேட்க, ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு எங்கள் வீட்டுக்கு வா விக்ரம், பேசிக்கலாம் என்று சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொன்னவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஆனால் அவர் சென்ற 10வது நிமிடத்தில் ஆத்திரத்தின் உச்சியில் அவர்கள் வீட்டை விக்ரம் தேடி வருவான் என்று அப்பொழுது அவருக்கு தெரியாது. அவர் கொடுத்து சென்ற பரிசினை பிரித்து பார்த்த விக்ரமிற்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அவனுடைய சிறுவயது புகைப்படங்கள் முதற்கொண்டு தன் தந்தையுடன் எடுத்தது வரை அனைத்தையும் சேர்த்து ஒரு புகைப்பட வடிவில் தயாரித்து கொடுத்திருந்தார் தனசேகரன். ராம் பிரபு தனது வீட்டில் இருந்த புகைப்படங்களை எல்லாம் விக்ரமின் தாய் வீட்டை விட்டு சென்ற அன்றே எரித்து விட்டிருந்தார். அவருக்கு இருந்த ஆத்திரத்தில் எதையும் பிரித்து எடுத்து வைக்கவா முடியும்? தங்களது அறையில் இருந்த அனைத்து புகைப்படங்களையும் அள்ளி கொண்டு சென்றவர் எரித்து விட்டார். அதனால் அவனுடைய சிறிய வயது புகைப்படங்கள் எல்லாம் அழிந்து போயிருந்தது. ஆனால் தனசேகரன் இப்பொழுது தன்னிடம் இருந்த விக்ரம் சக்கரவர்த்தியின் புகைப்படங்களை வைத்து இந்த பரிசினை தயாரித்திருந்தார். அதிலிருந்து புகைப்படங்களை ஆழ்ந்து பார்த்து கொண்டே வந்த விக்ரம் ஒரு கட்டத்தில் அதிர்ச்சியாக தனது சிறுவயது புகைப்படத்தை பார்த்தான். ஏனெனில் அதில் பைரவியின் அக்காவின் மகனான அர்ஜுனின் உருவம் அப்படியே இருந்தது. எப்படி இந்த அளவுக்கு அந்த சின்ன பையன் தன்னுடைய உருவத்தை பெற்றிருக்க முடியும் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. அந்த பையனை புகைப்படம் எடுத்து அதில் சேர்த்து இருந்தது போல இருந்தது விக்ரம் சக்கரவர்த்தியின் புகைப்படம். அதை பார்த்து குழம்பியவனுக்கு தனசேகரன் பைரவி தங்களுடைய சொந்த ஊரை சேர்ந்தவள் என்று கூறியது ஞாபகம் வந்தது. அப்படியென்றால் அகிலேஷ் முத்தலையூர் என்று ஒரு கணம் யோசித்தவன் கோபத்துடன் தனசேகரின் வீட்டிற்கு சென்றான். அங்கே ஹாலில் அமர்ந்து கொண்டு இருந்த தனசேகரின் முன் சென்று நின்றவன், அங்கிள் அகிலேஷ் எங்க என்றான் கோபமாக. என்னாச்சு விக்ரம், ஏன் இவ்வளவு கோபம் என்று தனசேகரன் புரியாமல் அவனை பார்த்து கொண்டே கேட்க, அங்கிள் ப்ளீஸ் அகிலேஷ் எங்க என்று மறுபடியும் அழுத்தி கேட்டான் விக்ரம். அகிலேஷ் இருந்த அறையின் பக்கமாக கையை நீட்டி காண்பித்தார் தனசேகரன். வேகமாக அங்கே சென்று கதவை திறந்தவன் அங்கே கண்ட காட்சியில் உறைந்து நின்று விட்டான். ஏனெனில் தேவிகா பல மருத்துவ உபகரணங்களுடன் கட்டில் அசையாமல் படுத்திருக்க அவளை கன்னத்தில் கை வைத்து கொண்டே பார்த்து கொண்டிருந்த அகிலேஷிற்கு கண்களில் உயிர்ப்பு கொஞ்சமும் இல்லை. அவன் சென்று கதவை அவ்வளவு சத்தமாக திறந்தும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தேவிகாவையே பார்த்து கொண்டே இருந்த அகிலேஷின் கண்களை சுற்றி கண்ணீர் மற்றும் கருவளையம் படர்ந்து இருந்தது. அகிலேஷின் அருகில் சென்ற விக்ரம் மெல்ல அகிலேஷின் தோளில் கையை வைத்து அகிலேஷ் என்று அழைக்க தன்னை அவன் தொட்டதில் நிமிர்ந்து எந்த ஒரு உயிர்ப்பும் இல்லாமல் விக்ரமை பார்த்தவன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. உட்கார்ந்து இருந்தவன் அப்படியே எழுந்து அவனை கட்டி அணைத்து கொண்டான். என்னை மன்னிச்சிடுடா, நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் தங்கச்சி இப்படி ஆயிட்டா, என்னை மன்னிச்சிடு என்று தேம்பி தேம்பி குழந்தை போல அழ ஆரம்பித்து விட்டான் அகிலேஷ். சிறிது நேரம் அவன் அழுவதை நிறுத்தாமல் தன் கைகளை இறுக்கியபடி பொறுமை காத்தவன் மெல்ல அவனை விலக்கி, என்ன பண்ணி தொலைச்ச சொல்லு. நான் ஊருக்கு வந்தப்ப நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றி மாற்றி பேசி நிறைய குழப்பம் பண்ணப்பவே யோசித்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? பைரவியோட அக்காவுக்கும் எனக்கும் குழந்தை பிறந்திருக்கு, அப்படிதானே? நீ அன்னைக்கு என்ன பண்ண சொல்லு. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி இருக்க. எதனால? அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறதுக்கா இல்லை அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறதுக்கா?
சொல்லுடா என்று அவன் சட்டையை பிடித்து விக்ரம் சக்கரவர்த்தி கேட்க, அது பைரவியோட அக்கா குழந்தையே இல்லை என்றவனின் சட்டையிலிருந்து தனது கைகளை எடுத்தவன், அப்போ யார் குழந்தை என்றான் அவனையே உற்று நோக்கியபடி. அவன் முகத்தை பார்த்து தடுமாறிய அகிலேஷ் தான் செய்த தவறுக்கு இப்போதாவது பிராயச்சித்தம் செய்தால் தனது தங்கை முழிக்க மாட்டாளா என்று நினைத்தவன், அந்த குழந்தை உனக்கும் பைரவிக்கும் பிறந்த குழந்தை என்றான் தடுமாறியபடி. அவன் சொன்ன வார்த்தையில் அதிர்ந்து போய் நின்று இருந்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 4. அகிலேஷ் சொன்னதில் அதிர்ந்து போய் நின்றிருந்த விக்ரம், என்னடா சொல்ற என்று அவனை கேட்க, உண்மையதான் விக்ரம் சொல்றேன் என்றவன் நடந்ததை அவனிடம் சொல்ல ஆரம்பித்தான். முத்தலையூரில் படித்த பெரிய மனிதர்களாக உள்ள சிலரில் ஒருவர் தனசேகரன் என்றால் மற்றொருவர் முத்துலட்சுமி. முத்துலட்சுமி செவிலியர் படிப்பினை முடித்துவிட்டு அங்கேயே அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். பல நகரங்களுக்கு மாற்றல் வந்தும் அவர் செல்லவில்லை. ஏனெனில் தன் மக்களுக்காக தனது சேவை தேவைப்படுகிறது என உணர்ந்து அங்கேயே இருந்துவிட்டார். பெரும்பாலும் அங்கு படித்தவர்கள் யாரும் வசிக்க மாட்டார்கள். ஏனெனில் கிராமம் என்பதால் வேலை தேடி வெளியிடத்திற்கோ அல்லது சென்னைக்கோ சென்று விடுவர். ஆனால் தனசேகரனுக்கு அவருடைய சொந்த ஊரான முத்தலையூர் உயிர் என்பதால் அங்கிருந்து செல்ல மனம் இல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார். ஆனாலும் அவரிடம் முக்கியமான பல வழக்குகள் வாதாடுவதற்காக குவிந்து கொண்டேதான் இருக்கும். அவர் கையில் எடுத்து வாதாடிய எந்த ஒரு வழக்கும் தோற்றதாய் சரித்திரம் இல்லை. மிகவும் பிரபலமான வக்கீலாக இருந்தாலும் தேவைப்படும் நேரம் மட்டும்தான் சென்னைக்கு வருவார். மற்ற நேரங்களில் அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்றாலோ இல்லை அவரை பார்க்க வேண்டும் என்றால் கூட முத்தலையூருக்கு தான் அனைவரும் வந்தாக வேண்டும். இதற்கு ராம் பிரபு மட்டும் விதிவிலக்கு. கல்லூரியில் படிக்கும் பொழுது இருந்து உயிராக இருந்த நண்பர்கள் என்பதால் அவருக்கு என்ன தேவை என்றாலும் ஒரு அழைப்பை விடுத்தால் சென்னைக்கு ஓடி வந்து விடுவார் தனசேகரன். முத்தலையூரில் இருந்த அகிலேஷ் தன் தந்தையின் பெயரை தனக்கு பின் வைத்து கொண்டு அங்கு உள்ள இளவட்டங்களுடன் சேர்ந்து சிறிய சிறிய தவறுகளை செய்து கொண்டு சுற்றி திரிந்தான். அன்று தன் நண்பர்களுடன் சுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தவனை, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கலான்னு இருக்க, இல்லைனா சென்னையில் இருக்க ராம் பிரபு அங்கிள் ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுறியா, படிச்சுட்டு ஏன் இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கணும் என்று கேட்டார் தனசேகரன். ஆம், அகிலேஷ் தனது மேல் படிப்பை முடித்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இங்கேயே இருப்பதால் தனது மகன் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து குட்டிச்சுவராக போவது போல தனசேகரனுக்கு தோன்றியதால் இவ்வாறு கேட்டார். நான் ஏன் இப்போ போகணும்? நீங்களே மேக்சிமம் அங்கிளோட எல்லா லீகல் டீலிங்ஸுக்கும் வக்கீலாக இருந்துக்கிட்டு இங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கும்போது இங்கேயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் எப்படி போவேன் என்று கேட்டான். நான் இந்த ஊரில் இருக்கணுங்கிறதுக்காக என் தொழிலை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வாழ்கிறதும் நீ இங்கேயே சும்மா சுற்றுறதும் ஒன்றா அகிலேஷ் என்று சற்று கோபமாகவே கேட்டுவிட்டார் தனசேகரன். அங்கிருந்து அகிலேஷ் கோபமாக தன் தந்தையை பார்த்தபடி தனது அரைப்பக்கமாக நகர்ந்துவிட, சரியாக அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த அகிலேஷின் தாய், அன்பு செல்வி, ஏங்க இப்படி பையனை திட்டுறீங்க என்று கேட்டார். அமைதியா இரு, எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான் என்று அவரை திட்டிவிட்டு வெளியேறிவிட்டார் தனசேகரன். தந்தையிடம் கோபமாக பேசிவிட்டு அறைக்குள் சென்ற அகிலேஷின் பின்புறமாக சென்ற தேவிகா மெத்தையில் படுத்து இருந்தவனை அண்ணா என்று அழைக்க நிமிர்ந்து பார்த்து, சொல்லுடா என்றான். அவனுக்கு தேவிகா என்றால் உயிர். தனக்கு பிறகு 7 வருடங்கள் கழித்து தேவிகா பிறந்ததால் அவளை சின்ன வயதில் இருந்தே அதிகம் அவன்தான் வைத்திருப்பான். அதனால் தேவிகாவிடம் மட்டும் எப்பொழுதும் கோபத்தை காட்ட நினைக்கவே மாட்டான் அகிலேஷ். அதனாலேயே அன்புக்கரசி ஏதாவது காரியம் அவனிடம் சாதிக்க வேண்டும் என்றால் தேவிகாவையே அனுப்புவார். ஏன் அண்ணா சாப்பிடாம உள்ள வந்துட்டீங்க, வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்த தேவிகாவின் தலையை பாசமாக வருடியவன், நீ ஒழுங்கா சாப்பிடுடா, ஏன் ரொம்ப டல்லா தெரிகிற என்று அக்கறையாக தேவிகாவிடம் கேட்க, இல்லைண்ணா பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 4 மாசத்துல வருதில்ல, எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சுதானே ஆகணும் என்று கேட்டவளிடம், அப்படியெல்லாம் இல்லடா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படி, சரியா? மார்க் கம்மியாக வந்தா கூட நல்ல காலேஜாக தேடி பிடிச்சு நான் உன்னை சேர்த்து விடுறேன் என்று மென்மையாக சொல்ல, சரி அண்ணா என்று சிரித்தபடி அங்கிருந்து ஓடிவிட்டாள் தேவிகா. அடுத்த நாள் காலையில் அகிலேஷ் மற்றும் அவன் நண்பர்கள் அனைவரும் எப்பொழுதும் போல அங்கிருந்த ஒதுக்குப்புறமான சந்தில் அமர்ந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பருவ வயது பெண்களை வம்பிழுத்து கொண்டிருந்தனர். அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பெண்களுக்கு அந்த வழியில் செல்வது மட்டுமே ஒரே தீர்வாக இருக்க அவர்களின் அட்டகாசங்களை பொறுத்து கொண்டு அவ்வழியிலேயே சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அகிலேஷின் நெருங்கிய நண்பன் ஜனா எதேச்சையாக பைரவியை பார்த்து, ஏ பைரவி, நீ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்க என்று சொல்ல, அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், செருப்பு பிஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அனைவரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். அதை பார்த்து மனதிற்குள் கோபம் கொண்டவன் அகிலேஷின் புறமாக திரும்பி, ஏன் மச்சான், நீ பெரிய வக்கீலோட பையன்,
ஆனால் அந்த பைரவியோட அம்மா சாதாரண நர்ஸு வேலை செய்கிறவங்க. அந்த பொண்ணை உன்னால் கரெக்ட் பண்ண முடியாதா என்று அவனை உசுப்பி விடும் எண்ணத்தில் கேட்க, அவனை நக்கலாக திரும்பி பார்த்தவன், உன்கிட்ட அவ எதிர்த்து பேசிட்டானே, என்ன அவகிட்ட கோத்து விட பார்க்கறியா என்று கேட்டான். சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத மச்சான். அவளை மாதிரி ஒரு அழகான பொண்ணு தேடினாலும் கிடைச்சிடுமா? உனக்கு அவளை பிடிக்கலையா? மனசை தொட்டு சொல்லு. அந்த பொண்ணுக்கு லவ் பண்ணக்கூடாது அப்படின்னெல்லாம் எண்ணம் இல்லை. அவங்க அக்கா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டா. அந்த வருத்தத்தில் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இவ அவளோட ஆசையெல்லாம் மறைச்சிக்கிட்டு வாழறா. ஆனாலும் உன்ன மாதிரி வசதியாகவும் அழகாகவும் இருக்கிறவனை வேணானா சொல்ல போறா என்று கேட்க, அவனிடம் அதற்கு பதில் இல்லை. ஏனெனில் பைரவியின் அழகிற்கும் யாரையும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமிருக்கும் அவனும் ஒரு அடிமைதான். அவன் பேசாமல் இருப்பதை பார்த்த அவன் நண்பன், சரி உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் வேணாம், நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டு என்று அவனின் குணம் புரிந்து அவன் ஈகோவை தொடுவது போல ஜனா சொல்ல, ஓ அப்படி வரையா, சரிடா, இதை நான் ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன் என்று சொல்லி முடித்திருந்தான் அகிலேஷ். அடுத்த நாள் எப்பொழுதும் போல பள்ளிக்கு வந்த பைரவியை வழிமறித்து நின்றான் அகிலேஷ். அவனை புரியாமல் பார்த்தவள், கொஞ்சம் நகர்றீங்களா, நான் ஸ்கூல் போகணும் என்று எந்த ஒரு பிசிறும் குரலில் இல்லாமல் தைரியமாக பேச, அந்த நேரத்திலும் அவளுக்கு இருக்கும் தைரியத்தை கண்டு மெச்சினான் அகிலேஷ். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பைரவி என்று சொன்னவனை நேராக பார்த்துவிட்டு, என்ன பேசணும்? உங்களுக்கும் எனக்கு பேச என்ன இருக்கு? தயவு செஞ்சு நகருங்க, எனக்கு ஸ்கூல் லேட் ஆகுது என்று கடுப்பாக பேசியவளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஏறிட்டவன், நமக்குள்ள பேச எதுவும் இல்லையா? ஏன் தேவிகாவை பத்தி கூட பேசலாம் என்று கேட்டான். அவளுடைய உயிர் தோழியான தன் தங்கையை பற்றி பேச்சு எடுத்தால் தன்னிடம் சற்று அமைதியாக பேசுவாள் என்று நினைத்தே அவன் அவ்வாறாக கூறினான். ஆனால் ஏற்கனவே அகிலேஷ் பற்றி நல்ல எண்ணம் அவளுக்கு இருந்ததில்லை. சந்தில் அமர்ந்து கொண்டு பள்ளியில் படிக்கும் பெண்களை கிண்டல் செய்பவன் மேல் எப்படி நல்ல எண்ணம் வரும்? அவன் அவ்வாறாக கூறியதும் சற்று கடுப்பானவள், அதை அவகிட்ட பேசுங்க என்று விட்டு அவனை சுற்றி கொண்டு நகர சென்றாள். அப்படி எனக்கென்ன என்பது போல செல்ல நினைத்தவளின் மீது கோபம் கொண்டவன் வேகமாக அவள் கையை பிடித்து இழுக்க, அவள் சுடிதாரின் ஒரு கைப்பகுதி கிழிந்து அகிலேஷின் கையோடு வந்தது. எதிர்பாராமல் நடந்த நிகழ்வால் நிற்க முடியாமல் தடுமாறியவளை உடனே இழுத்து அணைத்து கொண்டான் அகிலேஷ். அவனின் இத்தகைய செயலில் அதிர்ந்தவள் கஷ்டப்பட்டு அவனை தள்ளிவிட்டு நிமிர, அவளை பார்த்து திமிராக சிரித்தபடி நின்றிருந்தான் அகிலேஷ். அதை பார்த்ததும் பைரவிக்கு கோபம் சுல் என வந்தது. அவனை முறைத்து பார்த்தவள் தன் காலில் இருந்த செருப்பை கழட்டி அவன் கன்னத்திலேயே அடித்து இருந்தாள். ஏய் என்றபடி அவன் அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைக்க, என்ன பண்ணிடுவ? மிஞ்சி போனா என்ன அடிப்ப, அவ்வளவுதானே? பொண்ணுங்களோட பலவீனத்தை யூஸ் பண்ணி அவங்கள வீழ்த்துறது தானே உங்களோட எண்ணமா இருக்கு. உன்ன மாதிரி பொறுக்கியெல்லாம் யார் லவ் பண்ணுவா? நான் உனக்கு எத்தனாவது ஆளு? 10ஆவதா இல்லை 11ஆவதா? எந்த ஒரு பொண்ணும் தன்னை மட்டும் ஆசைப்பட்டு தன்னை மட்டும் விரும்புகிறனதான் ஏற்றுக்க நினைப்பா. உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்தை இல்லை என்று விட்டு அவன் அப்படி நடந்து கொண்ட கோபத்தில் மனதில் இருந்த ஆத்திரத்தை எல்லாம் வார்த்தைகளால் வடித்துவிட்டு சென்று விட்டாள் பைரவி. இந்த வார்த்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட விளைவினை ஏற்படுத்தப் போகிறது என தெரியாமல் அவள் அவ்வாறு பேசி சென்றதும் அங்கு இருந்த அகிலேஷின் நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். அவனுக்கு அது மிகவும் ஆத்திரத்தை கிளப்பியது. பற்களை கடித்து கொண்டு நின்றிருந்தவன் அருகே வந்த அவனிடம் பந்தய வைத்த நண்பன் ஜனா, நான் தான் சொன்னேன்ல மச்சி, அவளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. நீ எவ்வளவு பெரிய வக்கீலோட பையனா இருந்தாலும் ஒரு நர்ஸோட பொண்ணுக்கிட்ட தோத்துட்ட பாத்தியா என்று அவனுடைய ஈகோவில் கை வைக்க அவனுக்கோ கோபம் புசு புசு என ஏறியது. அங்கு நிற்காமல் தனது வீட்டிற்கு வந்து கோபத்துடன் தனது அரைக்கதவை சாத்தி கொண்டவனுக்கு மனதிற்குள் கோபம் கொந்தளித்து கொண்டு இருந்தது. அமைதியாக படுத்து கொண்டவன் அன்று முழுவதும் வெளியில் வரவே இல்லை. அவனது தாய் அன்பு செல்வி வந்து அவனை சாப்பிட அழைத்தும், என்னை டென்ஷன் பண்ணாமல் போங்கம்மா, ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களோ என்று திட்டி அனுப்பிவிட்டான். திடீரென அவன் அலைபேசி அழைக்க வேகமாக சென்று அலைபேசியை எடுத்து பார்த்தவனை அழைத்து கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, விக்ரம் சக்கரவர்த்தி தான். வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன், சொல்லு விக்ரம் என்றவனிடம், என்ன பண்ற அகிலேஷ் என்ற பேச ஆரம்பித்தவன் சிறிது நேரம் புதுப்படையாக அவனிடம் பேசிவிட்டு, அகிலேஷ் நான் இன்னும் 1 வாரத்தில் இந்தியா வரேன், முடிஞ்சா சென்னைக்கு வா என்று சொன்னான். விக்ரம் சக்கரவர்த்தி இங்கு வருகிறான் என்றதும் அந்த நொடியே அகிலேஷிற்கு கீழ்த்தரமான திட்டம் ஒன்று உருவானது. இந்த டைம் முத்துலையூருக்கு நீ வரையா என்று விக்ரம் சக்கரவர்த்தியிடம் அகிலேஷ் கேட்க, ஏன் எதுக்கு? எனக்கு சென்னையே பிடிக்கல, அங்க இன்னும் சலிப்பா இருக்குமே என்று சொன்னான் விக்ரம் சக்கரவர்த்தி. உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணணும், அதனால தான். ஏன் இத்தனை ரீசன் சொன்னாதான் வருவியா? எத்தனை தடவை உன்னை நான் பார்க்க சென்னைக்கு வந்திருக்கேன், ஒரு தடவை என்னை பார்க்க இங்க வா என்று அகிலேஷ் கட்டளையாக பேச, சரி வரேன் என்று சிரிப்புடன் சொன்ன விக்ரம் தனது அழைப்பை துண்டித்து விட்டான். இந்த இடத்தில்தான் அகிலேஷிற்கு பைரவி கூறிய, எந்த ஒரு பொண்ணுக்கும் ஒழுக்கமான பையனை தான் பிடிக்கும் என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. என்ன ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னு ஏன் முன்னாடியே சொல்றியா? உனக்கு நல்ல ஒழுக்கமானவனாவே ரெடியா இருக்கான்.
என்று இகழ்ச்சியாக எண்ணிக்கொண்டான். ஜனாவின் உதவியோடு அவர்கள் இருக்கும் பகுதியில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு வீட்டினை வாடகைக்கு எடுத்தவன் அங்கே தனக்கு கிடைத்திருந்த இந்திராவின் புகைப்படங்களில் சிலதை பெரிதாக்கி அந்த வீட்டினில் மாட்டினான். பிறகு ஜனாவிடம் திரும்பியவன், எனக்கு காசு கொடுத்தா நாம சொல்ற வேலையை கேள்வி கேட்காம செய்யற ஒருத்தி வேணும் என்று கேட்க, அதுக்கெல்லாம் ஒரு பாட்டி ரெடியா இருக்கு மச்சி, ஆனா ஏன் திடீர்னு அப்படி ஒரு ஆள் கேட்கற என்று கேட்டவனிடம், சொல்றேன், நீ கூட்டிட்டு வரப்போறவகிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லு என்று அகிலேஷ் பேச ஆரம்பிக்க, வித்தியாசமா பண்ண போற போல என்று கேட்ட ஜனாவிற்கு வியர்க்க ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு பைரவியை பிடிக்காது. அவளால் பல இடங்களில் கேலிக்கு உள்ளாகி இருக்கிறான். ஆனால் அவன் செய்த தவறு அவன் மூளையை எட்டவில்லை. அதனாலேயே அகிலேஷினை தூண்டிவிட்டு பைரவியை பழிவாங்க நினைத்தான். ஆனால் இந்த அளவிற்கு அகிலேஷ் திட்டமிடுவான் என்று ஜனாவிற்கு தெரியவில்லை. ஒரு நாள் விக்ரமிற்கு அழைத்தவன் அன்றிலிருந்து 2 நாட்கள் தள்ளி ஒரு குறிப்பிட்ட நாளினை சொல்லி, அன்று வருகிறாயா என்று கேட்க, என்னடா வந்ததுலேருந்து வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கேன், அப்பெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இப்போ திடீர்னு 2 நாள் கழிச்சு வர சொல்ற என்று விக்ரம் கேட்டான். வாடா, அதான் சொன்னல்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு என்று பதில் கூறியவனை நினைத்து, என்ன சர்ப்ரைஸோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் வெளியில் எதுவும் பேசவில்லை விக்ரம். சரி என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாலும் சற்று யோசனையாகவே இருந்தது. ஏதோ அகிலேஷ் இந்த 1 வாரமாகவே சரியில்லையோ என்பது போலவே தோன்றியது. சேச்சா, அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறான்ல, அதனால் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான், என்னான்னு தான் போய் பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டான் விக்ரம். அடுத்த நாள் வேண்டுமென்றே சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு தேவிகாவின் முன் அடிக்கடி நடமாடிக்கொண்டிருந்தான் அகிலேஷ். என்ன அண்ணா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அவனிடம் வந்து தேவியா கேட்க, இதுதானே அவனுக்கும் வேண்டும். உனக்கு ஒன்று தெரியுமா தேவிகா, பைரவியோட அக்கா இந்திராவை கல்யாணம் பண்ணான் இல்லையா தீனா, அவன் இந்திராவை கூட்டிக்கிட்டு இன்னும் 2 நாளில் ஊருக்கு வரான், வந்துட்டு அன்னைக்கே இங்கேருந்து கிளம்பிடுவாங்க என்று சொல்ல, என்னைக்கு அண்ணா என்று கேட்டாள் தேவிகா ஆவலுடன். அவளிடம் புதன்கிழமை என்று சொன்னவன், யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் தான் அவங்களுக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன், அது தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும் என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் தன் தங்கை தனக்கு பிரச்சனை என்றால் எங்கேயும் தன் அடையாளத்தை வெளியிட மாட்டாள் என்று. சரியனா என்றவளுக்கு மனதில் குதூகலம் பிறந்தது. ஏனெனில் பைரவி தினமும் அவள் அக்காவை நினைத்து தவித்து கொண்டிருப்பது தேவிகாவிற்கு தெரியும். எனவே அந்த துயரத்துக்கு ஒரு முடிவினை ஏற்படுத்த நினைத்தாள் அவள். அண்ணா, எனக்கு அவங்க எங்கே வருவாங்கன்னு சொல்கிறீங்களா என்று கெஞ்சலாக கேட்ட தங்கையிடம், அதெல்லாம் முடியாதுடா, அதான் சொல்கிறேன்ல, அதை சொன்னால் எனக்கு பிரச்சனை ஆயிடும், என்னை நம்பி வராங்க, அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது என்று உறுதியாக மறுத்து விட்டான் அகிலேஷ். அவன் சொல்வதும் நம்பும்படியாகவே இருந்தது. ஏனெனில் தீனா மிகவும் அகிலேஷிற்கு நெருங்கிய நண்பன் இல்லாவிட்டாலும் ஓரளவு பழக்கமானவனே. ஆகையால் கண்டிப்பாக இவனிடம் உதவி கேட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளது. அதனால் தேவிகாவிற்கு எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படவில்லை. அவளிடம் அப்படி பேசியவன் உடனே அடிக்காத தனது அலைபேசியை காதில் வைத்து, என்னது அப்படியா, சரி, நான் இந்திராவும் தீனாவும் தங்குற அட்ரஸ் எழுதிக்கிறேன், சொல்லுங்க. ஓகேங்க, காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பத்திரமா இங்கிருந்து அவங்கள அனுப்பிட்டா போதும் என்றபடி ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பித்தான். அப்படியே அந்த பேப்பரை அங்கேயே விட்டுவிட்டு போனில் பேசுவது போல நகர்ந்து விட்டவனை பார்த்தவள் ஓடி சென்று அந்த பேப்பரை பார்க்க அதிலிருந்த அட்ரஸை மனப்பாடம் செய்து கொண்டாள். அதை ஓரக்கண்ணால் பார்த்தவனுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. இங்கே தன்னை வீழ்த்த சதி நடப்பது தெரியாமல் எப்பொழுதும் போல இருந்து கொண்டிருந்தாள் பைரவி. அன்று முழுவதும் தேவிகாவிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. தனது உயிர் தோழியின் ஆசையை நிறைவேற்றி வைக்கப் போகிறாள் அல்லவா, எப்போதடா ஞாயிறு முடியும் என இருந்தது அவளுக்கு. அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்ததும் பள்ளிக்கு கிளம்பி சென்றவள் நேராக சென்று பைரவியை கட்டி கொண்டாள். பைரவி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், இந்திரா அக்கா கிடைச்சிட்டாங்க. இந்திரா அக்காவும் தீனா அண்ணாவும் புதன்கிழமை இதோ இந்த அட்ரஸ்க்கு வராங்க என்று அவளிடம் அட்ரஸினை எடுத்து நீட்ட, வாங்கி அதை படித்து பார்த்தவளுக்கு கண்களில் கண்ணீர் நிற்காமல் வந்தது. என்ன சொல்ற, நிஜமாவா, யார் சொன்னாங்க என்று தடுமாறியபடி பைரவி கேட்க, அகிலேஷ் தன் பெயர் எதிலும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பது போல நடந்து கொண்டது ஞாபகத்திற்கு வந்தது தேவிகாவிற்கு. அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க மூலமாக இந்த அட்ரஸ் கிடச்சிது. அவங்க யாருன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப நம்பிக்கையானவங்க தான். அதுவும் இல்லாமல் 10 to 1 மணி வரைக்கும் தான் இங்கே இருப்பாங்களாம். ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்காங்க போல என்று சொன்னாள் தேவிகா. உடனே அவளை கட்டி அணைத்து கொண்டவள் தேங்க்ஸ் டி என்று விட்டு அன்று முழுவதும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள். இருவரும் பள்ளிக்கு செல்வது போல் கிளம்பி அன்றைய நாளை இந்திராவை சென்று பார்ப்பது என முடிவு எடுத்தனர். ஏனெனில் முத்துலட்சுமிக்கு இன்னும் இந்திராவின் மீது கோபம் குறையவில்லை. அவளை சென்று பார்க்கிறேன் என்றால் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். ஆகையால் இப்படி ஒரு முடிவு எடுத்தனர். புதன்கிழமையும் வந்தது.
இருவரும் பள்ளிக்கு கிளம்புவது போல தயாராகி யாருக்கும் தெரியாமல் பார்க்கலாம் என நினைத்து இருக்க, காலையில் தயாராகி முடித்திருந்த தேவிகாவின் முன் வந்து நின்றான் அகிலேஷ். தேவிகா, கிளம்பலாமா? நானே உன்னை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறேன் என்று சொன்னவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் தேவிகா. இல்லைண்ணா, எப்பவும் நான் தானே போவேன் என்று கேட்க, ஆமாம், எப்பவும் ஆட்டோவில் தானே போவ, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை விடுறேன் வா என்று சற்று அதிகாரமாகவே அகிலேஷ் சொல்ல, எதுவும் பேசாமல் அவன் பின்னால் சென்றாள் தேவிகா. அவளை பள்ளியில் விட்டுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தை அகிலேஷ் உயிர்ப்பிக்க, சரியாக அதே நேரம் அகிலேஷிற்கு அழைத்தான் விக்ரம். உன் ஊருக்கு வந்துட்டேன்டா, உன்னோட வீட்டுக்கு வழி தெரியாது, அட்ரஸ் சொல்லு என்று கேட்டவனின் வார்த்தைகளில், நல்ல வேலை செஞ்சடா, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிருந்தானா நான் என்ன ஆகிறது என்று நினைத்து கொண்ட அகிலேஷ், சரிடா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ இருக்கிற பிளேஸ் சொல்கிறேன், அவன் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் என்று சொல்ல, நானே வந்துடுவேன், எதுக்கு அவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்தணும் என்று சொன்னவனிடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை, அவன் வருவான், அவன் கூட வந்துடு என்றான் அகிலேஷ். உடனே ஜனாவிற்கு அழைத்த அகிலேஷ், எல்லாம் ரெடியா என்று கேட்க, ஜனாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அகிலேஷ், இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமா என்று பயத்துடன் அவன் கேட்க, எதுவும் ஆகாது, பார்த்துக்கலாம் என்றான் தைரியமாக. அதே நேரம் தேவிகா வருவாள் என காத்திருந்த பைரவி, தன் அக்கா 10 1 மணி வரைதான் இங்கு இருப்பாள் என்று தேவிகா சொன்னது நினைவில் வந்தது. உடனே வேகமாக தன் கையில் இருந்த முகவரியினை தேடி கிளம்ப ஆரம்பித்து விட்டாள் பைரவி. ஒரு வழியாக அந்த முகவரியை கண்டுபிடித்து அந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினாள் பைரவி. அப்பொழுது அங்கே ஒரு பெண் வந்து கதவை திறந்தார். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான தோற்றத்துடனும் சாந்தமான முகத்துடனும் நின்றிருந்தவரை யோசனையாக பார்த்த பைரவி, இந்திரா என்று இழுக்க, நீ யாருமா என்றார் அந்த பெண். இந்திராவோட தங்கச்சி என சொல்லவும், அட நீயா, உள்ளவா காணமா என்று அன்புழுக அழைத்தவர் அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்று, உட்காரு என்றார் அங்கிருந்த சோஃபாவை காட்டி. இல்லை இந்திரா என்று தயங்கியபடி பைரவி கேட்க, வந்துட்டு இருக்காங்கடா, கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, 10 மணிக்கு டான்னு இருப்பேன்னு சொன்னாங்க, இப்போ 10:45 ஆகுது, இன்னும் வரல, அநேகமாக இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க என்று அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் போல அந்த பெண் சொல்ல, பைரவிக்கு தனது அக்காவை பார்க்க போகும் அந்த நிமிடங்களை எண்ணி அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தியாயம் 5. பைரவி அங்கிருந்த தன் அக்காளின் புகைப்படங்களையெல்லாம் ரசித்து பார்த்தபடி அமர்ந்து இருந்தாள். அவளின் முன் வந்து நின்ற அந்த பெண், இந்தம்மா ஜூஸ் கொஞ்சம் குடி என்றபடி ஒரு டம்ளரை நீட்ட, இல்லை எனக்கு வேணாம் என்று சொன்னவளை, இங்க பாரு, மொத எங்க தீனாவையும் இந்திராவையும் பார்க்க வந்திருக்க, ஏதும் சாப்பிடாமையா போவ, குடி என்று சொல்ல தயக்கத்துடன் எடுத்து அருந்த ஆரம்பித்தாள் பைரவி. சரியாக அதே நேரம் ஜனாவுடன் வந்து கொண்டிருந்தான் விக்ரம். அவனிடம் பேசிக்கொண்டு வந்த ஜனா சிறிது நெருக்கமாகவே பேச ஆரம்பித்து விட்டான். அகிலேஷின் நண்பன் என்பதால் விக்ரமும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திய ஜனா ஒரு சிகரெட்டினை எடுத்து பற்ற வைக்க அமைதியாகவே அமர்ந்து இருந்தான் விக்ரம். என்னங்க, ஒரு தம் போடுறீங்களா என்று விக்ரமிடம் ஜனா கேட்க, வேண்டாம் என்பது போல தலையசைத்தான் விக்ரம். ஏன், எங்க ஊர்ல எல்லாம் தம் அடிக்க மாட்டீங்களா என்ன என்று ஜனா கேட்க, இல்லை, நான் ஒரே ஒரு பிராண்ட் சிகரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் என்று சொன்னான் விக்ரம். அது என்னங்க, இப்போ இங்கே இருக்கிற இதை என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்காம எங்கேயோ இருக்க பிராண்ட் பற்றி பேசுகிறீங்க, இந்த தம்மை நீங்கள் அடித்து பார்த்துட்டு சொல்லுங்கள், இதை விட அது பெட்டர் தான் அப்படின்னு, இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தம் அடிக்கிறதே விட்டுறேன் என்று சொல்ல, இவன் எதுக்கு நம்மை சிகரெட் குடிக்க வைக்க இவ்வளவு போராடுகிறான் என்பது போல இருந்தது விக்ரமிற்கு. இல்லை பரவாயில்ல என்று சொன்னவனிடம், அதான் நான் சொல்கிறேன்ல, குடிச்சிட்டு சொல்லுங்க என மறுபடியும் ஆரம்பித்து விட்டான் ஜனா. இது என்னடா வம்பா இருக்கு என நினைத்து கொண்ட விக்ரம், குடிக்காம என்னை விடமாட்டான் போலையே என்று நினைத்தபடியே வாயில் அந்த சிகரெட்டை வைத்து புகைக்க ஆரம்பிக்க அதை விட்டுவிட மனமே இருக்கவில்லை விக்ரமிற்கு. கிட்டத்தட்ட தன்னையே உணராத போதை நிலைக்கு சென்று விட்டான் விக்ரம். ஹாய் மச்சான், நான் சொன்னது சரிதானா என்று ஜனா கேட்க, ஆம் என்பது போல தலையசைத்தான் விக்ரம். இது கூடவே உனக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு என்று சொன்னவன் அவனை அழைத்து கொண்டு அகிலேஷ் வாடகைக்கு எடுத்திருந்த முகவரியை நோக்கி சென்றான். அங்கே சென்று காலிங் பெல்லை அமுக்கியதும் வந்து கதவை திறந்தால் அவன் இன்றைய வேலைக்கு என தேர்ந்தெடுத்திருந்த அந்த பெண். என்ன ஆச்சு என்று அவன் கேட்க, சக்சஸ் என்பது போல தனது கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் அவள். உடனே அவளிடம் ஒரு கட்டு பணத்தை கொடுத்தவன் போதையின் தாக்கத்தால் உள்ளே தள்ளாடியபடியே தன் போக்கில் சென்று கொண்டிருந்த விக்ரமை சென்று பிடித்து கொண்டு கிளம்பு என்பது போல அவளிடம் சைகை செய்தான். உடனே அங்கு இருந்த படுக்கை அறைக்கு விக்ரமை அழைத்து சென்றவன் கதவை திறந்து பார்க்க அங்கு இருந்த மெத்தையில் சுயநினைவு இல்லாமல் கிடந்தாள் பைரவி. உடனே, மச்சான் அங்க பாரு என்று விக்ரமிடம் பைரவியை காண்பிக்க கண்களை விரித்து விரித்து பார்த்தவனுக்கு ஓரளவிற்கு தான் அவளின் முகம் தென்பட்டது. உனக்காக இந்த சர்ப்ரைஸ் தான் அகிலேஷ் சொல்லியிருந்தான், என்ஜாய் என்று சொல்ல,
ஏய், அந்த பொண்ணுக்கு ஓகேவாடா? நான் வேணான்னு சொல்ற பொண்ணுங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று அவ்வளவு போதையிலும் பினாத்திய விக்ரமை நக்கலாக பார்த்தவன், இவ்வளவு போதையில அவளுக்கு ஓகேவா இல்லையான்னு உன்னால கண்டுபிடிக்கவா முடியும் என நினைத்து கொண்டே, அவ தொழிலே இதுதான்டா, என்ஜாய் பண்ணுடா என்று விட்டு வெளியேறிவிட்டான். என்றும் விருப்பமில்லாத ஒரு பெண்ணை தொட வேண்டும் என்ற எண்ணமே விக்ரமிற்கு வந்ததில்லை. ஆனால் அவன் உட்கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான போதை அவனை கிரங்கடிக்க பைரவியை நோக்கி சென்றான் விக்ரம். அந்த வீட்டில் இருந்த ஹாலில் சோபாவில் அமர்ந்து கொண்டு இருந்த ஜனா முன் வந்து நின்றான் அகிலேஷ். என்னாச்சு என்று அவன் கேட்க, அவ்வளவுதான் அகிலேஷ், இனி அந்த பைரவியோட திமிர் எங்கேயும் எடுபடாது. இப்பவே ஊர் ஃபுல்லா சொல்லிடலாம். இந்த ஊர்ல ஒரு இடத்துல அவ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்று சொன்னான் ஜனா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் விக்ரம். விக்ரம் என்றபடி வந்த அகிலேஷை ஓரக்கண்ணால் பார்த்தவன் மெல்லமாக வந்து சோஃபாவில் அமர்ந்து பின்னே தலையை சாய்த்து கொண்டவன் கண்களை மூடி அசையாமல் இருந்தான். விக்ரம் விக்ரம் என அகிலேஷ் அழைக்க அவனிடம் அசைவு இல்லை. அவன் ஃப்ளாட் ஆயிட்டான் அகிலேஷ். நம்ம பசங்க 2 நாள் வச்சு குடிக்கிற கஞ்சாவை ஒன்னாக்கி ஒரே சிகரெட்டா கொடுத்துருக்கேன் என்று சொன்னான் ஜனா. அதே நேரம் வாசலில் அகிலேஷ் என்று வீடு அதிரும் வண்ணம் சத்தம் கேட்க அந்த குரல் வந்த திசையை நோக்கி பதட்டத்துடன் திரும்பி பார்த்தனர் ஜனாவும் அகிலேஷும். அங்கே வாசலில் நின்றிருந்த அகிலேஷ் தாய் மற்றும் தேவிகாவை பார்த்து அரண்டு விட்டான் அகிலேஷ். அவனுக்கு இப்போது கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, தான் பைரவியை பழிவாங்க என்று செய்திருக்கிற இந்த விஷயத்தால் தன் குடும்பமே உருக்குலையப் போகிறது என்று. ஆம், அவன் செய்த பாவத்தின் சம்பளத்தை 2 நாட்களில் பெறப்போகிறான். தன் தாயை பார்த்து தடுமாறி நின்றிருந்தவனிடம் வந்தவர் எங்க பைரவி என்று கேட்க தடுமாறியபடி நின்றிருந்தான் அகிலேஷ். அப்பொழுது விக்ரம் வெளியே வந்தபோது திறந்த கதவு அப்படியே இருக்க எதேச்சையாக திரும்பிய தேவிகாவின் கண்களில் மெத்தையில் ஒரு உருவம் போர்வையை போர்த்தி இருப்பது போல தெரிந்தது. அங்கே சென்றவள் பைரவியின் நிலையைக் கண்டு துடித்து விட்டாள். பைரவி என்று கதறியவளை கண்டு அங்கே ஓடிய தனலட்சுமி கண்களை கரித்து கொண்டு வந்தது. தன் மகனால் இந்த பெண்ணிற்கு இந்த நிலைமையா என்று நினைத்தவர் வெளியில் வந்து, யாருடா அந்த பொண்ணை இப்படி பண்ணது என்று அகிலேஷின் சட்டையை பிடித்து உலுக்கியபடி கேட்க, அம்மா நான் எதுவும் பண்ணலமா என்று திக்கி திணறியபடி தடுமாறியவன் விக்ரமை சுட்டிக்காட்ட அவனை அப்பொழுதுதான் பார்த்த தனலட்சுமிக்கு இன்னும் அதிர்வு. டேய், இப்பதாண்டா கொஞ்ச நாள் முன்னாடி உங்க அப்பா நம்மக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாரு, இவன் பார்க்குற பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிறான் அப்படின்னு. அமெரிக்காவில் இருக்கிற ராம்பிரபா அண்ணாவோட ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்லாம் புலம்புனாரேடா. முதல்ல இவன் எப்படி இங்கே வந்தான் சொல்லுடா என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்க ஆரம்பித்து விட்டார் தனலட்சுமி. இதுவரை கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும் மட்டுமே பார்த்திருந்த அன்னையின் இந்த ருத்ர தாண்டவத்தில் அதிர்ந்து விட்டான் அகிலேஷ். தாயின் நடவடிக்கைகளில் பயந்த அகிலேஷ் நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லி முடிக்க அவன் மீது கொலை வெறி வந்தது தனலட்சுமிக்கு. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உன் தங்கச்சி கிட்ட யாராவது நீ பைரவி கிட்ட நடந்துகிட்ட மாதிரி நடந்துகிட்டு இருந்தா உன் தங்கச்சி அழுதுகிட்டு வந்து நின்னா சந்தோஷப்பட்டிருப்பியா, இல்ல பைரவி செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு வந்து நின்னா சந்தோஷப்பட்டு இருப்பியா என்று தனலட்சுமி கேட்க அவனிடம் அதற்கு பதில் இல்லை. அமைதியாக தலையை குனிந்தவாறியே நின்றிருந்தான் அகிலேஷ். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் என்றவர் அவன் முகத்தில் கூட முழிக்க விருப்பம் இல்லாமல் பைரவி இருந்த அறையை நோக்கி செல்ல, அப்பொழுதுதான் தேவிகா அழுதபடி பைரவியின் உடைமைகளை அவளுக்கு அணிவித்து முடித்திருந்தாள். அம்மா பைரவி என்று தோளில் சாய்ந்து அழுதவளின் தோளை தட்டி கொடுத்தவர் மெல்ல பைரவியை தூக்கி அவளின் கையை எடுத்து தனது தோள்மேல் போட்டு கொண்டவர் தனது வலது பக்கமாக அவளை பிடித்து கொள்ள, இடது பக்கமாக தாய் பைரவியை தாங்கியிருந்தது போலவே தாங்கிக் கொண்டாள் தேவிகா. அங்கே ஒரு ஆட்டோவை பிடித்து பைரவியை ஏற்றி கொண்டு சென்ற இருவருக்கும் அழுகை நிற்கவில்லை. அதுவும் இவ்வளவு தவறையும் புரிந்துவிட்டு அனைத்து பழியையும் பைரவி மீது போட நினைத்த தனது மகனின் புத்தியைக் கண்டு மனம் வலித்தது அவருக்கு. அகிலேஷ் தீட்டியிருந்த திட்டம் இதுதான். அனைவரையும் அங்கு வரவைத்து பைரவியை கேவலப்படுத்திவிட்டால் யாரும் அவளை நம்ப மாட்டார்கள். ஏற்கனவே விக்ரமும் நம்பும் இடத்தில் இல்லை. பைரவி பள்ளி செல்வதாக பொய் சொல்லிவிட்டு வந்ததால் அவளின் தாய் கூட அவளை நம்பாமல் போக வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவளை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேர் முன்னிலையில் கேவலப்படுத்த வேண்டும். பின் அனைவரும் சொல்வது உண்மை என தன்னுடைய பாசத்தை உபயோகப்படுத்தி தேவிகாவை நம்ப வைத்து விட்டால் அவளும் பைரவியை விட்டு விலகிவிடுவாள் என்ற திட்டத்திலேயே அனைத்தையும் செய்திருந்தனர் ஜனாவும் அகிலேஷும். ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத ஒன்று. பள்ளிக்கு சென்று விட்ட தேவிகா பைரவி இன்னும் வராததால் பதட்டம் அடைந்து விட்டாள். பள்ளியில் சொல்லலாம் என்றாலும் வீட்டிற்கு தெரியாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்று எப்படி பள்ளி ஆசிரியர்களிடம் சொல்ல முடியும்? எப்படி அவளிடம் செல்வது என தெரியாமல் வயிறு வலி என அழ ஆரம்பித்து விட்டாள். பிறகு தேவிகாவின் வீட்டிலிருந்து அவளது அன்னையை அழைத்து இருந்தனர் பள்ளியில் இருந்தவர்கள். தன் அன்னையுடன் வீட்டிற்கு கிளம்புவது போல பள்ளியில் இருந்து கிளம்பி வெளியே வந்தவள் அழுதபடி அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்து சொல்லியும் முடித்து விட்டாள். தன் மகன் பேசியதை வைத்துதான் பைரவி அங்கு சென்று இருக்கிறாள் என்றாலும் அவருக்கே
இவள் சொல்வது எல்லாம் முன்பின் முரணாக தோன்றியது. எதையும் அலசி ஆராய தெரியாத வயதில் ஆபத்தில் சென்று மாட்டிக்கொண்டாளோ என்று தவித்தபடி இங்கே வந்தபோது தான் வாசலின் அருகே சென்றதுமே ஜனாவும் அகிலேஷும் வன்மமாக பேசிக்கொள்வது கேட்டது. இதை யாரிடமும் சொன்னால் கூட இப்படியெல்லாமா நடக்கும் என்று யோசிப்பார்கள். ஆனால் தன் மகனே இப்படியா என்று நினைத்து தவித்து விட்டார் தனலட்சுமி. பைரவிக்கு முழிப்பு வந்து ஆன்ட்டி என்று தனலட்சுமியை அழைக்க, ஒன்றும் இல்லடா, மயக்கம் போட்டுட்ட, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று அன்பாக அவளது தலையை வருடியபடி சொன்னார் தனலட்சுமி. பைரவியின் வீட்டிற்கு செல்ல அங்கே முத்துலட்சுமி இருந்தார். மதிய நேரத்திலேயே தேவிகா மற்றும் அவள் அன்னையுடன் வந்து சோர்வாக இறங்கிய மகளை பதட்டத்துடன் பார்த்தபடி வந்தார். அவரிடம், பைரவிக்கு உடம்பு முடியல, ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்தது, உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாம், லைன் கிடைக்கல, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன் என்று சொல்ல, அப்படியா, என்னாச்சு என்று முத்தலட்சுமி கேட்க, ஒரு கணம் தடுமாறியவர், சரியா சாப்பிடாம இருந்ததனால மயக்கம் போட்டுட்டா என்று சொல்ல, ஏன் பைரவி இப்படி பண்ற என்று அவளிடம் ஆதங்கமாக கேட்டவர் வந்து மகளை தாங்கிக் கொண்டார். ஆனால் வீட்டுக்கு சென்ற அன்பு செல்வி சிறிது நேரத்திலேயே தன்னை பற்ற வைத்து கொண்டார். அம்மா என்று அலறியபடி வந்த மகளிடம் அந்த எரியும் நெருப்பிலும் அவனை சுமந்த என் உடம்பு இருக்கக்கூடாது என்று கதறிக்கொண்டே சாய்ந்தவரை பார்த்து திக்பிரமை பிடித்தவள் போல மயங்கி விழுந்தாள் தேவிகா. அன்று அதிர்ச்சியில் சுயநினைவு இல்லாமல் போனவள்தான். இன்னும் எழவில்லை. அனைத்தையும் சொல்லி முடித்தவன், பொண்ணுங்களோட பாவம் பொல்லாததுடா, இது தெரியாம நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்றாங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனா அந்த பாவம் அமைதியா இருந்தாலும் திருப்பி தாக்குறப்ப அதோட வலி ரொம்ப கொடுமடா. இப்ப கூட எனக்கு பைரவியை பத்தி எதுவும் தெரியாது, அவங்க ஊர்லயே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்களும் தேவிகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்துட்டோம். நான் அவளை காண்டாக்ட் பண்ணவே விரும்பல. ஆனா இந்திராவோட குழந்தை அவங்க கிட்ட வளருதுன்னு மட்டும் அப்பா மூலம் கேள்விப்பட்டேன். ஆனா நீயா அது இந்திரா மூலமா பிறந்ததா இருந்தாலும் உன் குழந்தை அப்படின்னு உறுதியா பேசும்போதுதான் எனக்கு நீ உன்னோட குழந்தைய தான் பார்த்துருப்பியோன்னு புரியுது என்று வலியை கண்களில் தேக்கி சொன்னவனை வெறுப்பாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. என்னை பார்த்தாவே வெறுப்பா இருக்குல்லடா. கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு கேவலமாலாம் நான் யோசிச்சேன் தெரியுமா? உனக்கும் அவளுக்கும் தொடர்பு ஏற்கனவே இருக்கிற மாதிரியெல்லாம் மெசேஜ் ஏற்கனவே கிரியேட் பண்ணி காசு கொடுத்து என்னென்னவோ பண்ணி பக்காவாக பிளான் பண்ணோம். எதனால் தெரியுமா? பைரவிக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஊருக்குள்ளே அவளை கேவலப்படுத்த. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா, நான் கேவலப்பட்டு நின்னேன். எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா என்று கண்களை இறுக மூடியவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனாலும் அவனை பார்த்த விக்ரம் சக்கரவர்த்திக்கு இரக்கம் தோன்றாமல் வெறுப்பே மிஞ்சியது. அத்தியாயம் 6. தன் தவறை உணர்ந்தபடி பேசிக்கொண்டு இருந்த அகிலேஷ் வாசலின் புறமாக திரும்ப அங்கே நின்று அவனையே வெறித்து பார்த்தபடி இருந்தார் தனசேகரன். கொலகாரப்பாவி, உன் மேல எவ்வளவு உயிரா இருந்தாடா அன்பு செல்வி, அவளை இப்படி கொன்னுட்டியே என்று அவன் அருகில் வந்தவர் ஓங்கி அவனுடைய கன்னத்தில் அடிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் மிகவும் உணர்ச்சி வசப்படுவதை பார்த்து அவரை தடுத்து நிறுத்திய விக்ரம், அங்கிள் சொன்னா கேளுங்க என்று அவரை சமாதானம் செய்தபடி ஹாலிற்குள் அழைத்து வந்தான். அவரை அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தவன் சிறிது நேரம் அவரின் கைகளை பிடித்து கொண்டே இருக்க சற்று நேரத்தில் ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பினார் தனசேகரன். அங்கிள் என்று விக்ரம் அழைத்ததும் கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தார் தனசேகரன். இப்போ இதை கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அகிலேஷ் சொன்னதெல்லாம் கேட்டீங்க தானே அங்கிள்? என்னோட வாழ்க்கையில என் தப்பை சரி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சில விஷயம் தெரிய வேண்டியிருக்கு. நீங்க ஏன் அங்கிள் ஆன்ட்டி இறந்தப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? அப்புறம் நீங்க பைரவிக்கு அப்பாட்ட வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதை நீங்க தானே சொன்னீங்க. எதனால? அப்படின்னா எல்லா உண்மையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று விக்ரம் கேட்க, இல்லை என்பது போல தலையசைத்தவர் அன்றைய நாளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அன்புக்கரசி தனது உடலில் நெருப்பு பற்ற வைத்து கொண்டதும் அதை பார்த்து மூச்சையாகி கீழே மயங்கி விழுந்து விட்டாள் தேவிகா. விஷயம் தனசேகரனுக்கு தெரிவிக்கப்பட பதறி அடித்தபடி ஓடி வந்தார் தனசேகரன். உடலில் 80% காயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட அன்புக்கரசியை சோதித்த மருத்துவர்கள், இவங்களுக்கு ரொம்ப தீக்காயம்பட்டிருக்கு, நீங்க இவங்களை சென்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியா இருக்கும், இங்க அவ்வளவா ஸ்பெசிலிட்டி இல்லை என்று சொல்லிவிட, உடனே பதறிய தனசேகரன் அன்புக்கரசியை சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சேர்த்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார். அங்கே தன் மனைவியை அழைத்து சென்றவர் தன் மகள் உணர்வற்ற நிலையில் இருப்பதால் அவளை தனியே விட்டு செல்ல முடியாமல் அங்கேயே தேவிகாவையும் அனுமதித்து விட்டார். அங்குள்ள மருத்துவர்கள் சோதித்த போதுதான் அன்புக்கரசியின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் என தெரிய வந்தது. இதை கேட்டபோது தனசேகரனுக்கு அதிர்ச்சிதான். ஏனெனில் இவர்களின் ஊரில் உள்ளவர்கள் முதற்கொண்டு தனசேகரன் வரை சமையலறையில் அன்புக்கரசியின் மீது தெரியாமல் தீப்பற்றியிருக்கும் என்றே நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது இது தற்கொலை முயற்சி என தெரிந்தபோது தனசேகரனால் நம்ப முடியவில்லை. அன்று காலையில் வரை கூட மகிழ்ச்சியாக வீட்டினுள் வளைய வந்து கொண்டிருந்த தன் மனையாளுக்கு என்னதான் ஆனது என தெரியாமல் தவித்து போனார்.
சிறிது நேரம் சிகிச்சைக்கு பின் நினைவு திரும்பிய அன்புக்கரசி அவரிடம் பேச வேண்டும் என சொல்ல, வெளியே வந்த மருத்துவர், மிஸ்டர் தனசேகரன், உங்ககிட்ட உங்க ஒய்ஃப் பேசணும்னு சொல்றாங்க என்று சொன்னார். உடனே வேகமாக அன்புக்கரசி இருந்த அறையினுள் நுழைந்த தனசேகரன் அங்கு உடல் முழுவதும் கருகி போய் படுத்திருந்த அன்புக்கரசியை பார்த்து அன்பு என கண்கலங்க அழைத்தார். அவரை கண்களை திறந்து பார்க்க முடியாமல் அறையும் குறையுமாக விழித்து பார்த்த அன்புக்கரசிக்கு அந்த நிலையிலும் கண்ணீர் வந்தது. ஏமா, எதுக்கு இப்படி பண்ணிட்ட என்று குரல் தழுத்தழுக்க கேட்டார் தனசேகரன். ஏற்கனவே அன்புக்கரசி தான் இவ்வாறு தற்கொலைக்கு முயன்றதன் மூலம் பைரவிக்கு அவப்பேர் வந்துவிடுமோ என்று தவித்துக் கொண்டிருந்தார். தன் தற்கொலை முயற்சி வெளியில் வந்தால் கண்டிப்பாக அதன் காரணமும் வெளியில் வரும். அதனால் பைரவியின் வாழ்க்கையை குலைக்கக்கூடும். என்னவானாலும் விக்ரம் பைரவியை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. அவனுக்கு இவள் எத்தனையோ பெண்களில் ஒருத்தி. ஆனால் பைரவி சின்ன பெண். விக்ரம் சக்கரவர்த்தி போல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை பைரவி போல சின்ன பெண்ணை இப்படி செய்திருக்கிறான் என இந்த காலகட்டத்தில் உள்ள ஊடகங்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இந்த செய்தியை சும்மா விடப் போவதில்லை. பைரவியின் மனது வலிக்க வலிக்க கேள்விகளாலும் செய்திகளாலும் அவளை காயப்படுத்தி விடலாம் என்று யோசித்தார் அன்புக்கரசி. எனவே ஒரு முடிவை எடுத்தவராய் தனசேகரை பார்த்தார் அன்புக்கரசி. என்னம்மா, ஏன் இப்படி பண்ண என்று மீண்டும் கேட்டார் தனசேகரன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவீங்களா என்று தடுமாறியபடி கேட்டார் அன்புக்கரசி. அவரின் நிலையை காண முடியாத தனசேகரன், சொல்லுமா, நான் என்ன பண்ணணும் என்று கேட்க, இப்படி ஒரு ஜென்மத்தை பெத்ததுக்கு சாவறதே மேல்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். என்னால் தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துடாதீங்க. அவகிட்ட பேசிட்டு சம்மதம் வாங்கினா மட்டும், அவளுக்கு மனத்தடை இருந்தால் மட்டும் கம்ப்ளைண்ட் செய்யுங்க என்று திக்கி திணறி பேசியவர் அப்படியே மூர்ச்சையாகி போனார். அவர் பேசுவதை கேட்ட தனசேகரன் புரியாமல் விழித்து கொண்டிருக்கும் போதே தன் கண்முன்னே தன் மனைவியின் உயிர் பிரிந்துவிட அன்புக்கரசி என்று கதறி அழ ஆரம்பித்து விட்டார். மருத்துவர்களும் ஓடி வந்து அன்புக்கரசியை சோதித்துவிட்டு அவரின் மரணத்தை உறுதி செய்துவிட்டு சோர்ந்த முகத்துடன் வெளியேறிவிட்டனர். தனசேகரன் எவ்வளவு நேரம் அவர் அருகிலேயே இருந்து அழுது கரைந்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. பிறகு ஒரு தீர்மானத்துடன் வெளியே வந்தவர் நேராக மருத்துவர் அறைக்கு சென்று, சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்க, சொல்லுங்க, என்ன பண்ணணும் என்று கேட்டார் மருத்துவர். என்னோட ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் இறந்தாங்கன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே இருக்கட்டும் என்று சொன்ன தனசேகரை அதிர்ச்சியாக பார்த்த மருத்துவர், என்ன மிஸ்டர் தனசேகரன், நீங்கள் ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி கேட்கலாமா? இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியாதா என்று சற்று ஆதங்கமாக கேட்டார். எனக்கு கண்டிப்பாக தெரியும் டாக்டர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது என்னோட ஒய்ஃபோட கடைசி ஆசை. அது மட்டும் இல்லாமல் இதில் என் பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் என்று வலியுடன் பேசியவரின் கலக்கம் சுமந்த முகம் அந்த மருத்துவரை ஏதோ செய்தது. அவரை அமைதியாக பார்த்த மருத்துவர், ஓகே தனசேகரன், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையால் நீங்கள் கேட்டதை செய்கிறேன் என்றார். அவருக்கு தனசேகரனை பற்றி நன்கு தெரியும். தன்னுடைய மருத்துவமனைக்கு பல நேரங்களில் வந்திருந்த சட்ட சிக்கல்களை அவர்தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அதே நேரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அநீதிக்காக வாதாடாதவர் தனசேகரன். என்னோட வீட்டுக்காரரை கூப்பிட்றீங்களா என்று கேட்டபோது அன்புக்கரசி கண்களில் இருந்த ஏக்கம் நினைவில் வந்து போனது அவருக்கு. எனவே கடினம்தான் என்றாலும் இந்த முடிவிற்கு வந்திருந்தார். பிறகு சிறிது நேரத்திலேயே அங்கு ராம்பிரபு சோர்ந்த நடையுடன் வந்து சேர்ந்தார். அன்புக்கு என்னாச்சு என்று தழுதழுத்த குரலில் ராம்பிரபு கேட்க, அவரின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டார் தனசேகரன். ராம்பிரபுவிற்கு அவரின் மனநிலை நன்கு புரிந்தது. தன் மனைவி தன்னை விட்டு சென்ற பிறகு குடிக்கு அடிமையாகி இப்பொழுது வரை வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருக்கு தனசேகரன் மற்றும் அன்புக்கரசியின் அந்யோன்யத்தை பார்த்து எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். ஏனெனில் தான் குடிக்கு அடிமையானாலும் தன்னையும் தன் சாம்ராஜ்யத்தையும் முடிந்த அளவு போராடி காப்பாற்றி கொண்டிருப்பவர் தனசேகரன்தான். ஆகவே அவர் மீது கொண்ட அன்பால் தன் வாழ்வு சீர்கெட்டு போனாலும் தன் நண்பனின் வாழ்வாவது நன்றாக அமைந்திருக்கிறது என்று நிம்மதி அடைவார். ஆனால் இப்பொழுது இப்படியானதில் மிகுந்த கவலைக்கு உள்ளானார் ராம்பிரபு. இவர்களின் நிலையோ இப்படி இருக்க ஒரு நாள் முழுவதும் பல மணி நேரங்களுக்கு பின்பே சுயநினைவுக்கு திரும்பிய விக்ரம் சக்கரவர்த்திக்கு முதலில் கண்விழித்து பார்த்தபோது தான் இருக்கும் வீட்டினை கண்டு குழப்பமானது. பிறகு மெல்ல மெல்ல நேற்று நடந்ததை எல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு எரிச்சலாக வந்தது. ஏதோ வீட்டில் இருப்பவர்களை சந்திக்க வர சொல்கிறானோ, இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்குமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு இங்கு வந்தால் நேற்று ஏதோ போதைப் பொருளை உட்கொள்ள வைத்து ஏதோ ஒரு பெண்ணிடம் என்று யோசித்தவனுக்கு அவ தொழிலே அதுதாண்டா என ஜனா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. என்னதான் அமெரிக்காவில் பெண்களுடன் சுற்றி திரிந்தாலும் டேட்டிங் அவுட்டிங் என்று சாதாரண பெண்களுடன் தான் சுற்றி இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட பெண்களுடன் அவன் கூடல் கொண்டதில்லை. முதல் முறையாக இப்படி நடந்து இருக்கிறது. என்ன இப்படி பண்ணியிருக்கான் என்று சற்று கோபமாக நினைத்தவன் அங்கிருந்து எழுந்து தனது காரை எடுத்துக்கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டு விட்டான். வீட்டிற்கு வந்ததும் அன்று மாலையே அவன் அமெரிக்காவிற்கு செல்ல விமானம் இருந்ததால் தன் தந்தையை வீட்டில் தேடி பார்த்தான். அலுவலகத்திற்கு அழைத்தாலும் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை. சார், இன்னைக்கு யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, வேற எதுவும் தெரியாது என்ற பதில் மட்டுமே வந்தது.
இங்க இருந்தா மட்டும் நம்மளை புகழ்ந்தா அனுப்ப போறாரு. அவர் செய்யறதே தப்பு, இதுல என்ன குறை சொல்லுவாரு என்று அவரையும் மனதிற்குள் திட்டிக் கொண்டவன் அங்கிருந்து தனது சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு புறப்பட்டு விட்டான். அப்பொழுது கூட அவனுக்கு தெரியவில்லை, தனசேகரனின் மனைவி இறந்ததால் தான் ராம்பிரபு அங்கு இல்லை என்று. தன் மனைவிக்கு அங்கேயே இறுதி காரியம் செய்ய முடிவு எடுத்தபோதுதான் தன் மகன் அகிலேஷ் அங்கு இல்லை என்பதையே உணர்ந்தார் ராஜசேகரன். உடனே அவனுக்கு அழைக்க அவன் அழைப்பை ஏற்றது அவர்கள் ஊரில் உள்ள காவல் நிலையத்தின் ஆய்வாளர். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டவுடன், ஹலோ அகிலேஷ் என்று தனசேகரன் அழைக்க, ஹலோ, நான் A2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி இருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க என்று விட்டு வைத்து விட்டார். தனசேகரனுக்கோ அதிர்ச்சி. இவனுக்கு என்ன ஆச்சு என்று பதறியவர் உடனே வேகமாக புறப்பட்டு தனது கிராமமான முத்தலையூருக்கு சென்றடைந்தார். அங்கு சென்று காவல் ஆய்வாளரை சந்தித்த போது, இங்க பாருங்க தனசேகரன், உங்க பையன் அவன் ஃப்ரெண்டு ஜனாவோட கையையும் காலையும் வெறி பிடிச்ச மாதிரி உடைச்சிட்டான். தலையிலையும் அடி. இன்னும் அந்த பையன் மயக்கத்துல தான் இருக்கான். அவன் எந்திரிச்சு நடக்கவே பல மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. உங்க மகன் நாங்க என்ன கேட்டாலும் வாயை திறக்கவே மாட்டாங்கிறான். இப்படியே இருந்தா அவனுக்கு தண்டனை கன்ஃபார்ம் தான் என்று சொல்ல தனசேகரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஜனா இவனின் உயிர் நண்பன். அப்படி இருக்கையில் எதற்கு அவனை இப்படி தாக்க வேண்டும் என்று யோசித்தவர் சிறையில் இருந்த தனது மகனை சென்று பார்த்தார். கம்பிகளுக்கு நடுவே நின்றவனை பார்க்கவே கண்களை கடித்தது அவருக்கு. அவனை கலங்கிய கண்களுடன் பார்த்தவர், அம்மா இறந்துட்டா அகிலேஷ் என்று சொல்ல எங்கோ வெறித்து பார்த்து நின்று கொண்டிருந்தவனிடம் எந்த அசைவும் இல்லை. அகிலேஷ் என்று அவர் எவ்வளவு அழைத்து பார்த்தும் அவன் அவர் புறமாக திரும்பவே இல்லை. அவரை பார்க்க கூட தனக்கு தகுதி இல்லை என்று முடிவு செய்து விட்டான் போலும். நீ இப்படியே பேசாம இருந்தா உனக்கு தண்டனை கிடைச்சிடும் என்று தனசேகரன் சொல்ல அவனிடம் எந்த ஒரு உணர்வும் தோன்றவில்லை. சிறிது முறை அழைத்து பார்த்தவருக்கு அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவும் இல்லை. அன்புக்கரசியின் இறுதி காரியங்களை செய்ய வேண்டியிருந்ததால் கடைசியாக மகனை ஒரு பார்வை அழுத்தமாக பார்த்து சென்று விட்டார். செல்லும் அவரையே கண்ணீருடன் பார்த்தவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். மூடியவனின் கண்களுக்குள் சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்தவையெல்லாம் படமாக விரிய ஆரம்பித்தது. அன்புக்கரசி அவ்வாறு பேசிவிட்டு சென்றதும் ஜனா அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட தன் தாய் கேட்ட கேள்விகளால் மனம் குன்றி போனவன் அப்படியே அங்கிருந்த இருக்கையில் தோய்ந்து அமர்ந்து விட்டான். சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு செல்ல மனம் இல்லாமல் போக தன் நண்பர்கள் என்றும் கூடி பேசும் அந்த சந்தின் பக்கமாக சென்றான் அகிலேஷ். கிட்டத்தட்ட தன் நண்பர்கள் இருக்கும் இடத்திற்கு பக்கமாக நெருங்கிய போது அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் தன் பெயர் அடிபட அப்படியே நின்றுவிட்டான். என்ன ஜனா சொல்ற, நிஜமாவா? அந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதுனால உனக்கு ஏதும் பிரச்சனை வந்துடாதா என்று ஒரு நண்பன் கேட்க, எதுவும் வராதுடா, அதே மீறி ஏதாவது வந்தாலும் அகிலேஷ்க்கு தான் வரும். எல்லா பிளானும் பண்ணது அவன்தானே, அவனுக்கு தான் பிரச்சனை வரும் என்று சொன்னான் ஜனா. என்னடா மச்சான் இப்படி பண்ணிட்ட? நாமெல்லாம் எதுக்கு அகிலேஷ் கூட பழகிறோம்? நம்ம கிட்ட அகிலேஷ் அளவு வசதி இல்லை. அவன் மூலமா எல்லாம் அனுபவிச்சோம். அதுக்கு தானே அவன் கூட பழகிறோம். ஆனா நீ மட்டும் எப்ப பாரு உனக்கு பிடிக்காதவங்களையும் அவனை யூஸ் பண்ணி பழி வாங்கிக்கிட்டு இருந்த. அவனும் பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால எதுலையும் மாட்டல. இப்போ அந்த பைரவி பொண்ணை இப்படி பண்ணதை அவன் அம்மாவே பார்த்துட்டாங்க. இந்த பிரச்சனை இதோட முடிய போகுதுன்னு உனக்கு தோணுதா என்று கேட்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுடா. என்னை எத்தனை இடத்துல கேவலமா பேசினா அந்த பைரவி, அவளை பழி வாங்கிட்டேன், அது போதும். ஆனா நானே கூட எதிர்பார்க்கலடா இந்த அளவுக்கு அகிலேஷ் போவான்னு என்று சொல்லிக்கொண்டு திரும்பிய ஜனாவின் கண்களில் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த அகிலேஷ் பட்டான். உடனே தடுமாறிய ஜனா, இல்ல மச்சான் என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் அங்கே ஓடி வந்த இன்னொரு நண்பன், டே அகிலேஷ், கிச்சன்ல இருந்த உங்க அம்மா மேல நெருப்பு பிடிச்சுக்கிச்சுடா, உடம்பு பூரா எரிஞ்சிருச்சு, இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்று மூச்சு வாங்க சொல்ல ஏற்கனவே ஜனாவின் மீது கொலை வெறியாக இருந்த அகிலேஷ் அவனை புரட்டி எடுத்து விட்டான். அவன் இவ்வாறு செய்ததில் கைகால்கள் முறிந்து தலையில் அடிபட்டு அகிலேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட அவனின் இத்தகைய செயலால் கோபம் கொண்ட ஜனாவின் பெற்றோர் அகிலேஷ் மீது புகார் அளித்து விட்டனர். நடந்ததை நினைத்து பார்த்த அகிலேஷ் கண்ணீருடன் அப்படியே கீழே தரையில் மடிந்து அமர்ந்தான். அவனை வெளியூருக்கு வேலைக்கு செல்ல விடாமல், என்னடா உனக்கு இங்க குறைச்சலு, உனக்கு இங்க இல்லாத வசதியா என்று எல்லாம் உசுப்பேத்தி இங்கேயே இருக்க வைத்தது அவனது நண்பர்கள்தான். எவ்வளவு பெரிய துரோகம்! மனிதர்கள் எவ்வளவு சுயநலமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தவனுக்கு தன்னை விடவா கேவலமானவர்கள் என்று தன்னை நினைத்து நத்தையாய் மனம் சுருண்டது. அதன் பிறகு கோர்ட்டில் அகிலேஷிற்கு ஆதரவாக அவனின் தந்தை தனசேகரன் வாதாட ஆஜராக தனக்கு வக்கீல் யாரும் வேண்டாம் என்று அடம் பிடித்த அகிலேஷ் வேறு எதுவும் பேசவில்லை. கடைசியில் அவனது இத்தகைய நடவடிக்கையால் தனசேகரனால் அவனுக்காக வாதாட முடியாமல் போனது. அகிலேஷும் எதுவும் வாதிடாமலேயே இருந்ததால் அவனுக்கு 3 வருடங்கள் தண்டனை கொடுக்கப்பட்டது. தான் செய்த கீழ்த்தரமான வேலையால் தனக்கு கிடைத்த இந்த தண்டனையை நியாயமானதாகவே ஏற்றுக்கொண்டான் அகிலேஷ். இப்பொழுது தன் தாயின் ஆத்மா சாந்தி அடையும் என்று நினைத்து கொண்டவன் மகிழ்ச்சியாகவே சிறைக்கு சென்றான். தனசேகரனும் இத்தனை நாட்கள் தன் மனைவி பேசியது எல்லாம் தன் மகளை பற்றி தானோ, மகள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்து அதை அன்பு செல்வி தவறாக புரிந்து கொண்டாரோ என்று நினைத்து இவ்வளவு நாட்கள் காலத்தை நகர்த்தினாலும் ஒரு நாள் கூட தன் மகள் மீது அவர் சந்தேகப்படவில்லை.
அதனாலேயே எதையும் விசாரித்து தன் மகளை கேவலப்படுத்த விரும்பாமல் அவள் கண்விழித்து உண்மை என்னவென்று சொல்லட்டும் என்று காத்திருக்க ஆரம்பித்து விட்டார். சிறைச்சாலையில் இருந்து கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு விடுதலையான தன் மகனை அழைத்து வர சென்றவர் அவன் எவ்வளவு மறுத்தும் கேளாமல் வீட்டிற்கு அழைத்து வந்தார். தனசேகரன் அகிலேஷை தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தாலும் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. தன் தங்கையின் உணர்வற்ற நிலையை கண்டறிந்த பிறகு குற்ற உணர்விலும் அவள் நிலையை காண முடியாமலும் துடித்தவன் அவளுக்கு தேவையான மாத்திரை, உணவு என இரவு பகலாக பார்த்து பார்த்து செய்து தன் பாவத்தை போக்கிக் கொண்டு இருக்கிறான். பிறகு சில மாதங்களிலேயே தந்தையின் மூலமாக பைரவி இங்குதான் தன் தாயுடன் தன் அக்காள் மகளுடன் வசிக்கிறாள் என்றும் தன் தந்தை விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலகத்திலேயே அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்து இருப்பதும் எதேச்சையாக தெரிய வர நிம்மதி அடைந்தான். ஆனாலும் தான் செய்த கேவலத்தை தன் தந்தையிடம் காட்டிக்கொள்ள அவனுக்கு மனமில்லை. அதே சமயம் பைரவி நடந்தது எதுவும் தெரியாமல் தான் தன் போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என நினைத்தவன் விக்ரம் சக்கரவர்த்தியை பற்றி சொல்லி குழப்ப விரும்பாமல் அப்படியே இதை விட்டுவிட்டான். அனைத்தையும் சொல்லி முடித்து விக்ரம் சக்கரவர்த்தியை நிமிர்ந்து பார்த்த தனசேகரனை குழப்பத்துடன் பார்த்தான் விக்ரம். அத்தியாயம் 7. தனசேகரன் சொல்வது எல்லாம் கேட்டு குழப்பத்துடன் அவரை பார்த்த விக்ரம், அங்கிள், எனக்கு ஒரு விஷயம் புரியல. பைரவிக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியலன்னா கூட பரவாயில்ல. அவ தேவிகா கொடுத்த அட்ரஸுக்கு தான் போனான். அப்புறம் பைரவியை அவங்க வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டது தேவிகாவும் அன்பு செல்வி ஆண்டியும் தான். பைரவி கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏன் எதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கல என்று விக்ரம் சக்கரவர்த்தி கேட்க, தெரியவில்லை என்பது போல தலையசைத்த தனசேகரன், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை முத்துலட்சுமி எனக்கு ஃபோன் பண்ணி தேவிகாவை பார்க்கணும்னு கேட்டாங்க. தேவிகாவோட நிலைமையை நான் சொன்னேன். உடனே அவளை வந்து பார்த்தாங்க. அகிலேஷ் பற்றியும் விசாரிச்சாங்க. அதோட சரி. மறுபடியும் 6 மாதத்துக்கு முன்னாடி பைரவிக்காக ஜாப் கேட்டு எனக்கு கால் பண்ணாங்க என்றார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நாளைக்கு பைரவி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதும் நம்ம முத்துலட்சுமி ஆண்டியை போய் மீட் பண்ணலாமா என்று விக்ரம் கேட்க, தனசேகரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் இத்தகைய சந்திப்பின் மூலம் தன் மகன் ஏற்படுத்திய பிரச்சனை தீராதா என்று நினைத்தவர் சரி என்பது போல தலையசைத்தார். அடுத்த நாள் காலையில் எழுந்து அலுவலகத்திற்கு தயாராகி முடித்த பைரவி ரம்யாவின் ஸ்கூட்டி ஹாரன் கேட்க, அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அர்ஜுன் இன்னுமா தூங்குறான்? வர வர ரொம்ப கெட்டு போயிட்டான் என்று சொல்லியபடி வெளியில் வந்து ரம்யாவுடன் கிளம்பி சென்று விட்டாள். சரியாக அவள் செல்வதற்காகவே காத்திருந்த விக்ரமும் தனசேகரனும் பைரவின் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை திகைப்புடன் பார்த்த முத்துலட்சுமி ஒரு நொடி என்ன பேசுவது என்று தயங்கி விட்டு, வாங்க அண்ணா, வாங்க தம்பி என்று வரவேற்றார். உள்ளே வந்தவர்களை அமர வைத்தவர், இருங்க ஒரு நிமிஷம், குடிக்க ஏதாவது கொண்டுட்டு வரேன் என்று உள்ளே செல்ல பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா என்று அவரது உபசரிப்புக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு, நாங்கள் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் முத்துலட்சுமி என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் தனசேகரன். என்ன என்பது போல் புரியாமல் பார்த்த முத்துலட்சுமியிடம் கண்களால் எதிரில் இருந்த சோஃபாவின் இருக்கையை காட்ட எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டார் முத்துலட்சுமி. தனசேகரன் பேசி என்பது போல திரும்பி விக்ரமை பார்க்க ஒரு நொடி முத்துலட்சுமியை தயக்கமாக பார்த்த விக்ரம் தான் செய்த தவறுக்கு தான் பழியேற்க வேண்டும், இனி மறைத்து பயனில்லை என நினைத்து தயக்கத்துடன் நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தான். அவன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு அதிர்ச்சி. அவனையே விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரின் பார்வையை உணர்ந்து கொண்டவன், ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல என்று சொல்ல அவனிடம் எதுவும் பேசவில்லை அவர். அம்மா முத்துலட்சுமி என்று தனசேகரன் அழைக்க அவரின் புறமாக திரும்பிய முத்துலட்சுமியை பார்த்து ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவர், நீ ஏமா எதுவுமே செய்யல? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்கிட்ட வந்து எதுவும் பேசல, என்னன்னு சொல்லு என்றார். அவரது கேள்வியில் தன்னுடைய அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தவர் பேச ஆரம்பித்தார். அன்னைக்கு அன்புக்கரசியும் தேவிகாவும் வந்து என் பொண்ணை விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அன்புக்கரசி சமையல் கட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க மேலே நெருப்பு பத்துக்குச்சின்னு கேள்விப்பட்டு பார்க்க வந்தேன். உங்களை யாரையுமே பார்க்க முடியல. எல்லாருமே சென்னைக்கு கிளம்பி வந்திருந்தீங்க. அப்புறம் உங்கள் பையனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது எதனாலன்னு யாருக்குமே தெரியல. நானும் பைரவிக்கு காய்ச்சலுங்கிறதுனால அவளை பார்த்துக்கிறதுலையே நேரம் போயிடுச்சு. பைரவி எப்பவும் போல தான் இருந்தா. ஆனால் அப்பப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் கண்டுக்காம +2 எக்ஸாம் வரதுனால அதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டா. எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அவளை செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அவள் கன்சீவாக இருக்காளோன்னு டவுட் வந்துச்சு. என்னால் நம்பவே முடியலை. ஆனால் நான் ஒரு நர்ஸ், அதனால் என்னால் அதை நல்லா உணர முடிஞ்சது. அவள் மயக்கத்தில் இருந்து எந்திரிச்சதும் அவகிட்ட எவ்வளவோ கேட்டேன். அவள் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அழுதா என்றவர் அன்றைய நாளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இங்கே பாரு பையு, தயவு செஞ்சு சொல்லு, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனியா? அவங்க பாதியிலேயே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை தெரியாத இடத்துக்கு எங்கேயாவது போய் மயக்கம் போடுறது, இல்லை யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்து அதை சாப்பிட்டு மயங்கி விழறது, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா என்று கேட்க ஆரம்பித்தார்.
தான் கர்ப்பமானதே தெரியவில்லை என்று சொல்லும் பெண்ணிற்கு இதைத் தவிர வேறு என்ன நடந்திருக்க முடியும் என்று கணித்தவர் இவ்வாறாக கேட்க, தாயின் கேள்விகளில் அன்று தேவிகா சொல்லிய அட்ரஸிற்கு சென்று யாரையும் சந்திக்க முடியாமல் மீண்டும் அவளுடனும் அவள் தாயுடனும் திரும்பி வந்தது ஞாபகம் வந்தது பைரவிக்கு. அன்று நடந்ததை பைரவி அமைதியாக சொல்லி முடிக்க, அவளை ஓங்கி அறைந்திருந்த முத்துலட்சுமி, அவதானே நாமெல்லாம் வேணான்னு போயிட்டா, அவளை பார்க்க போறேன்னு இப்படி நாசமா போய் வந்திருக்கியடி என்று கூறி தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். அந்த பையன் அகிலேஷ் தான் ஏதோ பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்க குடும்பத்தில் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் என்னவோ நடந்து போச்சு என்று சொன்னவர் அன்பு செல்வி மீது தீப்பற்றி கொண்டதையும் அகிலேஷ் சிறையில் இருப்பதை பற்றியும் கூறினார். அன்றே தனசேகரனுக்கு தனது அலைபேசியில் தொடர்பு கொண்டார். அந்த ஊரில் படித்தவர்கள் சிலரே என்பதால் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு உதவிக்கு தொடர்பு கொள்ள மற்றொருவர் எண்ணினை எப்பொழுதும் வைத்திருப்பர். அவர் இருக்கும் முகவரியை தெரிந்து கொண்டவர், இனிமே இங்கே இருக்கவே வேணாம். பைரவி இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இந்த ஊர்லயே இருந்து மட்டும் என்ன சாதிச்சிட்டோம்? ஒரு பொண்ணு எங்க இருக்கானே தெரியல, இன்னொரு பொண்ணு இப்படி ஆயிட்டா என்று நினைத்துவிட்டு தனது பணியை வேறு ஒரு ஊருக்கு மாற்றி கொடுக்குமாறு கேட்க, அவருக்கு அந்த நேரத்தில் பணிமாற்றம் கிடைக்கவில்லை. எனவே தனது வேலையை விட்டுவிட்டு விஆர்எஸ் எடுத்துக்கொண்டவர் கையில் இருந்த பணத்துடனும் பொருட்களுடனும் சென்னையை நோக்கி பயணித்தார். அங்கு தன் மகளின் வாழ்வில் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பதால் அவளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என நம்பினார். அது மட்டும் இல்லாமல் முத்தலையூரில் நீண்ட நாட்கள் பணிபுரிந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் ஆனந்தவள்ளி அங்குதான் சென்னையில் தற்போது வசித்து வருகிறார். அவருடைய உதவியும் தேவைப்பட்டது முத்துலட்சுமிக்கு. அங்கு செல்வதற்கு முன்பாகவே இணையதளத்தின் மூலமாக மருத்துவமனைகள் அதிகம் இருக்கும் பகுதியில் வீடினை தேடி கண்டுபிடித்துவிட, அங்கு சென்றதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வீட்டினில் தஞ்சம் அடைந்தனர் முத்துலட்சுமியும் பைரவியும். அதன் பின் தனியாக ஒரு நாள் தனசேகரின் வீட்டினை சென்று அடைந்தவர் அகிலேஷ் திரும்பி வர 3 வருடங்கள் ஆகும் என்ற விவரத்தையும் தேவிகாவின் நிலையையும் அறிந்து கொண்டு சோர்ந்து போனார். இங்கேயும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லையா என மனம் அடிபட்டு போனது. சிறையில் சென்று அகிலேஷை சந்திக்க எவ்வளவோ முயன்றார் முத்துலட்சுமி. அங்கு இருப்பவர்கள் அவன் பெயர் கேட்ட உடனேயே, ஏமா அவன் பெத்த அப்பாவே எத்தனை தடவை வந்து கேட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட போய் உன்னை பார்க்க அப்படின்னு ஆரம்பிச்சாலே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். அவன் எப்படிமா உன்னை பார்ப்பான், கிளம்புமா என்று விட்டனர். அவருக்கு அங்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. தேவிகாவின் நிலையை பற்றி முத்துலட்சுமி பைரவியிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏற்கனவே அவள் இருக்கும் மன உளைச்சதில் இது வேறா என்று விட்டுவிட்டார். தனக்கு மிகவும் பழக்கமான பல வருடங்கள் முத்தலையூரில் பணியாற்றிய ஆனந்தவள்ளியிடம் பைரவியை அழைத்து சென்று காட்ட, இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது முத்துலட்சுமி, சொல்லாம கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் 5 மாதம் முடிய போகுது. அவள் சின்ன பொண்ணு, அதனால் அவளுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. பீரியட்ஸ் செக் பண்ணலையான்னு கேட்டதுக்கு எக்ஸாம் டென்ஷனில் தெரியல அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலே வேற வழியே இல்லை, பெற்று தான் ஆகணும் என்று சொன்னார். முத்துலட்சுமிக்கு காவல் நிலையம் செல்லலாமா என்றும் தெரியவில்லை. என்ன நடந்தது என்று உறுதியாக தெரியாமல் காவல் நிலையத்திற்கு சென்று அகிலேஷிற்கும் தன் மகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டால் இந்த விஷயம் தனது ஊர் முழுவதும் பரவி தன் மகளை கேவலப்படுத்தி விடுவார்களோ என்ற பயம் வேறு. தேவிகா எங்கே, யார் சொல்லி அவளை கூட்டி சென்றாள் என்று தெரியாமல் எப்படி சுயநினைவு இல்லாமல் இருக்கும் பெண்ணை சாட்சியாக வைத்து வழக்கு போடுவது? எத்தனை வழக்குகளை இதுபோல் மருத்துவமனைக்கு காவலர்கள் வந்து விசாரித்ததை பார்த்து இருக்கிறார் முத்துலட்சுமி. அதனால் அவருக்கு காவல் நிலையத்துக்கு செல்லவும் பயம் ஏற்பட்டது. கலக்கத்துடன் இருந்தவரை பார்த்த ஆனந்தவள்ளி என்னாச்சுமா என்று கேட்க தனது நிலையை எடுத்து கூறி அழுதார் முத்துலட்சுமி. அவருடன் பல வருடங்கள் பணியாற்றியவருக்கு அவருடைய அனைத்து வேதனைகளை பற்றியும் தெரியும். ஆண் துணை இல்லாமல் 2 பெண்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அதில் மூத்தல் மகளும் வீட்டை விட்டு வெளியேற இப்பொழுது இந்த மகளுக்கும் என்று நினைத்தவர் ஒரு முடிவு எடுத்தவராய், நீ எதுவும் கவலைப்படாத முத்துலட்சுமி, நாம பார்த்துக்கலாம். என் பொண்ணோட ஹாஸ்பிட்டலில் நான் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். நான் அங்கேயே பைரவிக்கு டெலிவரி பார்க்குறேன். பைரவி இங்கே என் வீட்லேயே இருக்கட்டும். இப்போதைக்கு கொஞ்ச நாள் யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த அகிலேஷ் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமாவோ நாம் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு பேசிக்கலாம் என்று சொல்ல அவர் காலிலேயே விழுந்து விட்டார் முத்துலட்சுமி. ஒரு 4 மாதங்கள் சென்றிருக்கும். அப்பொழுது பைரவிக்கு 9வது மாதம் நடந்து கொண்டிருந்த நேரம். திடீரென முத்துலட்சுமியை தேடி அவரது வீட்டிற்கு வந்த 2 காவலர்கள், அம்மா நீங்க தான் முத்துலட்சுமியா என்று அவரிடம் விசாரிக்க, ஆமா என்று யோசனையாக சொன்னார். உங்களோட மக இந்திராவும் அவங்க கணவர் தீனாவும் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மக 8 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க என்று சொல்ல அவருக்கு தலையில் இடி விழுந்த உணர்வு. என்னதான் மகள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள் என்றாலும் எங்காவது அவள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பாள் என நினைத்து கொண்டிருந்தவருக்கு மனதில் ஏதோ அடைத்து கொண்டது போல ஆனது. அவர் கதறி அழ அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தனர். பாவம் அந்த பொண்ணு 8 மாதம் கர்ப்பவதி வேறையாம் என்று அங்கு இருந்த அனைவரும் உச்சி கொட்டி பேசிக்கொண்டனர். விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அனைவரும் சடலங்களாகவே மீட்கப்பட்டனர். அந்த 8 மாத கருவும் தன் தாயை பிரிய மனம் இல்லாமல் அவளுடனேயே சென்றுவிட்டது. பைரவிக்கு நிறைமாதம் என்பதால் அவளிடம் சொல்லாமல் தானே அனைத்தையும் முன்னின்று நடத்திவிட்டு பைரவியை பார்க்க சென்றவர் அன்று அவளுடனேயே ஆனந்தவள்ளி வீட்டில் தங்கிவிட்டார்.
ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று பைரவி எத்தனை முறை கேட்டோம். உனக்கு குழந்தை பிறக்கிற நாள் நெருங்கிடுச்சுல்ல, அந்த பயம்தான் என்று விட்டு அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை முத்துலட்சுமி. அடுத்த 2 நாட்களிலேயே பைரவி வலி எடுத்து அலற மருத்துவமனை வரை செல்ல வேண்டிய தேவையில்லாமல் அந்த வீட்டிலேயே பிரசவித்தாள். ஏற்கனவே அவளுக்கு தேவையானதை அனைத்தையும் அந்த வீட்டிலேயே வைத்து செய்து கொண்டிருந்த ஆனந்தவல்லி பிரசவத்தையும் அங்கேயே முடிக்க யாருக்கும் பைரவிக்கு குழந்தை என்று ஒன்று பிறந்ததே தெரியாமல் போய்விட்டது. குழந்தை பிறந்த 2 வாரங்களில் தான் எப்படியெல்லாம் பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுத்து கொண்டவர் ஆனந்தவல்லியிடம் வந்து நின்றார். என்ன சொல்லுமா என்று கேட்டவரிடம் தான் செய்யவிருக்கும் செயலினை பற்றி சொல்ல, இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதா என்று ஆனந்தவல்லி கேட்டார். கொஞ்ச நாள் தான் மேம், அவ்வளவுதான். இன்னும் 2 வருஷத்துல அந்த பையன் வெளியே வந்துருவான். அப்படி இல்லைனாலும் அந்த பொண்ணு மூலமா ஏதாவது தெரிய வந்தாலும் சந்தோஷம்தான். அது வரைக்கும் பைரவியை இங்கேயே விட்டுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்று முத்துலட்சுமி சொல்ல, எதுக்கு போகணும், நீயே இங்கேயே இருந்துக்கலாமே என்று கேட்டார் ஆனந்தவல்லி. ஐயோ மேம், எனக்கு நீங்க இவ்வளவு செஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா மேம்? நான் இருக்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் இருக்க சைடில் தான் இருக்கு. இப்போதைக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கும் போக முடியாது. நீங்க ஹெல்ப் பண்ணா நான் அங்கேயே ஒரு மெடிக்கல் வைக்க முடியும். பைரவியும் இன்னும் 6 மாசத்துல காலேஜ் அனுப்பலான்னு இருக்கேன். 1 இயர் கேப் தானே, அடுத்த வருஷத்துல இருந்து அவ படிக்கட்டும். இதனால அவ வீட்லயே முடங்கிடக்கூடாது என்று முத்துலட்சுமி சொல்ல, கண்டிப்பா உனக்கு மெடிக்கல் வைக்க எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேமா என்றார் ஆனந்தவல்லி. நேராக பைரவியிடம் வந்தவர், பைரவி 2 வாரத்துக்கு முன்னாடி என்று இந்திராவின் இறப்பு பற்றி அனைத்தையும் கூற அழுது கரைய ஆரம்பித்து விட்டாள் பைரவி. பைரவி, அம்மாக்காக அழாதம்மா, நீ பச்சை உடம்புக்காரி, அழுதா உடம்பு தாங்காது என்று கெஞ்சி தேற்ற ஆரம்பித்தார் முத்துலட்சுமி. அவள் ஓரளவு தெரியதும், இப்போதைக்கு இந்த குழந்தைய இந்திராவோட குழந்தை சாகல, அவளோட குழந்தை தான் இதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன் என்று முத்துலட்சுமி சொல்ல அவரை அதிர்ந்து போய் பார்த்த பைரவி, எதுக்குமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? எதுக்கு எல்லாத்தையும் நான் தப்பு பண்ண மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க என்று அழ, உனக்கு புரியாது பைரவி, அம்மாக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் முத்துலட்சுமி. தான் இருக்கும் வீட்டிற்கு பைரவியையும் அவளது குழந்தையையும் அழைத்து வந்த முத்துலட்சுமி அனைவரிடமும் தன் மகளின் குழந்தை மட்டும் பிழைத்தது என கூறிவிட்டார். பைரவி குழந்தை பராமரிப்பதையோ இல்லை பால் புகுட்டுவதையோ யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று யாரையும் வீட்டிற்கு உள்ளே அனுமதிப்பதே இல்லை முத்துலட்சுமி. ஆனந்தவல்லியின் மூலமாக ஒரு மெடிக்கலையும் நிறுவிக்கொண்டவர் உதவிக்கு ஒரு ஆளை நியமித்து கொண்டு வீட்டிலேயே வேலையையும் பார்த்து கொண்டு அர்ஜனையும் பார்த்து கொண்டார். அவள் கல்லூரி சேர்ந்து 3 வருடங்கள் அமைதியாக தான் சென்றது. பிறகு பைரவியிடம் வந்த முத்துலட்சுமி, தனசேகர அண்ணா வீட்டில் போய் பேச பார்க்கட்டுமா பையு என்று கேட்க, அவர் எதுவும் பேசாமல் மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவள், பேசுங்க, ஆனால் உண்மை தெரிஞ்சு அகிலேஷ் என்னோட குழந்தைய வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது பிளான் பண்ணாலோ நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஏன்னா அவன் அப்படி பண்ணுறவன் தான் என்றவள் முதலில் அவன் அவளிடம் நடந்து கொண்ட விதத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அகிலேஷின் குணத்தை அறிந்து கொண்ட முத்துலட்சுமிக்கு உயிரோடு இறக்க மாட்டேன் என்று பைரவி கூறியபோது அவள் கண்களில் இருந்த தீர்க்கத்தில் உடல் நடுங்கியது. இருக்கும் ஒரு மகளையும் இழக்க வேண்டுமா என்று நினைத்தவர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் விட்டுவிட்டார். கல்லூரி முடிந்த பின்பு வேலை எதற்கும் விண்ணப்பிக்காமல் அர்ஜுனுடனேயே ஒட்டி கொண்டு திரிந்த பைரவியை பார்க்கும் பொழுது நெஞ்சுக்குள் குளிர் எடுத்தது முத்துலட்சுமிக்கு. எப்படியும் அவள் அகிலேஷுடன் சேர்ந்து வாழப்போவதில்லை. அவள் சொல்வதை வைத்து பார்த்த பின்பு அவளை இந்த நிலைக்கு ஆளாக்க அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த நோக்கமும் இருக்கப் போவதில்லை. அதனால் அவள் இப்படி அர்ஜுனுடன் ஒட்டி கொண்டு திரிந்தாள். நாளை அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை வரும்பொழுது அதை ஏற்க மறுத்து விடுவாளோ என்று தவித்தவர் தனசேகரனை தொடர்பு கொண்டு அவளுக்காக வேலைக்கு என கேட்க, அவரும் விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலகத்தில் சிபாரிசு செய்தார். அவர் வேலைக்காக என்று மட்டும் அவருக்கு அழைக்கவில்லை. ஒருவேளை அகிலேஷ் மனம் மாறி ஏதாவது தனது தந்தையிடம் தன் தவறை உணர்ந்து பைரவியை பற்றி சொல்லி இருப்பானா என்ற நப்பாசையிலும் தான். ஆனால் தனசேகரன் பைரவியை பற்றி பேச்சே எடுக்கவில்லை. போன அன்றே பைரவிக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் வேலை கொடுக்கப்பட்டது. எப்படிம்மா எனக்கு வேலை கிடைச்சிச்சு? ரொம்ப ஈஸியாக வேலை கொடுத்துட்டாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணா என்று கேட்டவளிடம் சிரித்து மட்டும் வைத்தார் முத்துலட்சுமி. பிறகு அங்கேயே அவளது பணியிலேயே ஒரு காலியிடம் இருக்க தனது நெருங்கிய தோழியான ரம்யாவிற்கு அந்த வேலையை பற்றி சொல்ல அவளும் அந்த வேலைக்காக முயற்சித்து தேர்வாகிவிட்டாள். அனைத்தையும் சொல்லி முடித்த முத்துலட்சுமி தலையை குனிந்து அமர்ந்து இருக்க அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவருடைய வேதனையை பார்த்த விக்ரமிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தானும் இதற்கு ஒரு காரணம் அல்லவா? தவிப்பாக கண்களை அழுந்து தேய்த்து கொண்டவன் வேகமாக எழுந்து வாசல் படியை தாண்டும் நேரத்தில் எதேச்சையாக திரும்பி பார்க்க வாசல் கதவினை ஒட்டியபடி சுவற்றில் சாய்ந்து கோபத்துடன் ரம்யாவை கையினை பற்றியபடி பைரவி நின்று இருக்க ரம்யா அதிர்ச்சியுடன் விக்ரமை பார்த்தாள். இருவரையும் பார்த்த விக்ரம் சக்கரவர்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவங்க எப்படி வந்தாங்க, எப்ப வந்தாங்க என்று அவர்களையே அதிர்வுடன் பார்த்து இருந்தான் விக்ரம். அத்தியாயம் 8.
எதுவும் பேசாமல் வாசல் வரை சென்றுவிட்ட விக்ரமை பின்தொடர்ந்து வந்த தனசேகரன், ஏன் விக்ரம் வெளியே வந்துட்ட? இதை கேட்க மட்டும்தான் வந்தியா என்று ஆதங்கத்துடன் கேட்டுக்கொண்டே வர, விக்ரம் அதிர்ந்து போய் பார்த்து இருந்த திசையின் பக்கம் பார்த்த தனசேகரனின் விழிகள் அப்படி விரிந்தது. பைரவி என்று தனசேகரன் அழைக்க, அவர் அப்படி அழைத்ததில் சரால் என நிமிர்ந்து பார்த்த முத்துலட்சுமி வேகமாக வெளியில் வந்தார். பைரவி யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை, யாருடனும் பேசவும் இல்லை. தன் கைகளை இறுக்க மூடி நிதானத்திற்கு வந்தவள் விக்ரம் சக்கரவர்த்தியை மட்டும் நிமிர்ந்து பார்த்து, நான் வேலைக்கு வரல, ரிசைன் பண்ண போறேன், நீங்க கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவள் அந்த நிலையிலும் தைரியமாக அவன் முகத்தை பார்த்து, நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஏன் தடுமாற வேண்டும் என்பது போல பேசிவிட்டு சென்றது விக்ரம் சக்கரவர்த்திக்கு மேலும் மேலும் அவள் மீது காதலினை கூட்டியது. அவள் போகும் திசையினேயே ரசனையுடன் பார்த்து இருந்தவனின் தோளில் தட்டிய தனசேகரன் கிளம்பலாமா என்று கேட்க, அவருடன் இணைந்து நடக்க ஆரம்பித்து விட்டான் விக்ரம். என்ன செய்வது என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றிருந்த ரம்யாவிடம் வந்த முத்துலட்சுமி, ரம்யா, நீ இப்ப எதுவும் பைரவி கிட்ட கேட்டுக்க வேணாம், அப்புறம் வந்து பேசிக்கோ, அவ கொஞ்சம் டிஸ்டர்பா இருப்பா என்று சொல்ல, ஓகே ஆண்டி என்றவள் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அச்சச்சோ, வர அவசரத்துல மொபைலை விட்டுட்டு வந்துட்டண்டி, வாடி என்று அழைத்த பைரவியின் பின்னால் வந்தவளுக்கு இப்படி ஒரு விஷயம் பைரவியின் வாழ்வில் நடந்திருந்து அதை தன் காதால் கேட்போம் என்று நினைக்கவில்லை. வாசல் படியில் ஏறும் பொழுதே அன்று முத்தலையூரில் நடந்ததை முத்துலட்சுமியிடம் விக்ரம் சொல்லிக் கொண்டிருக்க, எதேச்சையாக வாசலை வந்து அடைந்ததும் தனது காலணிகளை கலட்டி கொண்டிருந்த பைரவி காதில் அவன் பேசுவது விழ ஆரம்பித்தது. உடனே உள்ளே செல்ல திரும்பிய ரம்யாவை கையை பிடித்து இழுத்து வாசலை ஒட்டிய சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள் பைரவி. அப்பொழுது கேட்டதையெல்லாம் இன்னும் ரம்யாவால் நம்ப முடியவில்லை. இப்படி கூட நடக்குமா என்று இருந்தது. பைரவி இனி வேலைக்கு வரமாட்டேன் என்று சொன்னதை நினைத்து பார்த்தவள், அவளே போகாதப்ப நாம மட்டும் அங்க போகணுமா? அதுவும் நம்ம பைரவி லைஃபை கெடுத்தவங்கிட்ட போக வேணாம். ஆனா அவ இங்க இருந்து சொல்லிட்டா, நாம அங்க போய் சொல்லிட்டு ரிசைனேஷன் கொடுத்துட்டு வரதுதான் டீசெண்டா இருக்கும் என்று நினைத்த ரம்யா விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலகத்திற்கு தனது ஸ்கூட்டியை செலுத்தினாள். அலுவலகத்தை அடைந்ததும் சென்று தனது இருக்கையில் அமர்ந்தவள் 2 நிமிடத்தில் ரிசைக்னேஷன் லெட்டரை எழுதி வந்து மேனேஜரிடம் நீட்ட, என்னம்மா ரிசைக்னேஷன் லெட்டரா என்று கேட்டார் மேனேஜர். அவரை ரம்யா ஆச்சரியமாக பார்க்க, என்னம்மா அப்படி பார்க்குற, இன்னைக்கோ நாளைக்கோ நீ வந்து ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுப்பேன்னு இப்போதான் எம்டி சொல்லிட்டு உள்ளே போனாரு, அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டியாம்மா என்று சொல்ல, இவன் எமகாதானா இருப்பான் போலையே என நினைத்தாள் ரம்யா. சரி போய் எம்டியை பாரு என்று மேனேஜர் சொல்ல, எதுக்கு என்று பதறியபடி கேட்டவளை, தெரியல, இன்னைக்கோ நாளைக்கோ ரம்யா வந்து ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட லெட்டர் வாங்காம என்கிட்ட அனுப்பி வைங்கன்னு சார் சொன்னாரு என்று சொல்ல, நம்மளை எதுக்கு வர சொல்லியிருக்காங்க என்று நினைத்தவள் லெட்டரை கையோடு எடுத்துக்கொண்டு விக்ரம் சக்கரவர்த்தியின் அறைக்குள் நுழைந்தாள். அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தவளை, வாங்க ரம்யா உட்காருங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும், கையில் என்ன ரிசைக்னேஷன் லெட்டரா என்று கேட்க, ஆம் இல்லை என்பது போல எல்லா பக்கமும் பதட்டத்தில் தலையாட்டினாள் ரம்யா. அவளை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டவன், இங்க பாருங்க ரம்யா, நீங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் பைரவி 2 பேருமே இன்னும் 6 மாசத்துக்கு இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? இல்லைனா உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன் என்று சொல்ல, எனது பிளாக் லிஸ்டா என்று அவனை அதிர்ந்து போய் பார்த்தாள் ரம்யா. ஆமா, உங்ககிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டோட அக்கௌண்ட்ஸே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் முடிய இன்னும் 6 மாதம் இருக்கு. நம்ம ஆஃபீஸில் முன்னாடியே ஒர்க் விட் போகணுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் போட்டு ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் போகணும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி பண்ணீங்கன்னா நான் உங்கள் மேலே கேஸ் போடலாம் என்று சொல்ல அவனை அதிர்ந்து போய் பார்த்தாள் ரம்யா. இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான், நம்மளை கம்பி என்ன வைக்காம விடமாட்டான் போலையே என்று திணறியபடி ரம்யா பார்க்க, நாளைக்கு நீங்களும் பைரவியும் எப்பவும் போல ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும், யூ மே கோ என்றான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவனிடம் என்ன பதில் பேசுவது என்று தெரியாமல் விழித்தவள் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகளில், விட்டா போதுண்டா சாமி என்று அங்கிருந்து ஓடி வந்து விட்டாள். அலுவலகத்தில் இருந்து கிளம்பியவளுக்கு எதை பற்றியும் யோசிக்க மனம் இருக்கவில்லை. நேராக பைரவியின் வீட்டிற்கு தனது ஸ்கூட்டியை செலுத்தினாள் ரம்யா. ஹாலில் அமர்ந்து கொண்டு தலையை பின்புறமாக சாய்த்து கண்களை மூடி அமர்ந்து இருந்தாள் பைரவி. பைரவி என்று அழைத்து கொண்டே ரம்யா பைரவியின் அருகில் செல்ல, அவளை கண்களை திறந்து என்ன என்பது போல் பார்த்தாள் பைரவி. அப்பொழுதுதான் பைரவியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று காலையில் முத்துலட்சுமி சொன்னது ஞாபகம் வர, அச்சச்சோ அம்மா வந்தா திட்டுவாங்களோ என்று நினைத்தவள், ஆமா அம்மா இங்க என்று கேட்க, அவங்க மெடிக்கலுக்கு அர்ஜுனை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொன்னாள் பைரவி. அப்பாடா என்று நெஞ்சில் கை வைத்து கொண்டவள், பைரவி ஆபீஸ்ல இப்ப என்ன நடந்தது தெரியுமா என்று அலுவலகத்தில் நடந்ததை சொல்ல பைரவிக்கு முகம் ரத்தம் என கோபத்தில் சிவந்து விட்டது. எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான்,
எல்லாத்தையும் பண்ணிட்டு என் மேலே கேஸ் கொடுப்பானா? அவன் மேலே நான் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா என்று கோபமாக சொன்னவள், வா ஆஃபீஸ்க்கு போகலாம் என்று அழைக்க, எனது அங்கேயா என்று தடுமாறினாள் ரம்யா. இப்ப வரையா இல்லையா என்று பைரவி கோபமாக கேட்க, வரேன் என்றவள் அவளுடன் சேர்ந்து விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலகத்தை அடைந்தாள். அவள் தனது அலுவலகத்தை அடைந்ததை சிசிடிவியில் பார்த்த விக்ரம் தனக்குள் சிரித்து கொண்டான். நீ வருவேன்னு எனக்கு தெரியும் என்று நினைத்தவன் மேனேஜருக்கு தனது இன்டர்காமில் அழைத்து, பைரவியை மட்டும் உள்ள விடுங்க என்று சொன்னான். பைரவி சென்று நிற்கக்கூட இல்லை. உடனே அங்கிருந்த மேனேஜர், அம்மா பைரவி உன்னை மட்டும்தான் சார் உள்ள கூப்பிடுறாங்க, நீ மட்டும் உள்ள போமா என்று சொல்ல, நாம அவனை பார்க்கணுன்னு பர்மிஷன் கூட கேட்கல, அதுக்குள்ள என்னை மட்டும் கூப்பிடுறான், எல்லாமே பிளான் என்று மனதிற்குள் அவனை கரித்து கொட்டியவள் அவன் அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் நுழைந்தவளை ரசனையுடன் பார்த்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. இப்பொழுது அவன் மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. தான் அவளை ஏமாற்றவில்லை. அவளை காதலித்த பின் இன்னொரு பெண்ணை தொடவில்லை. அவள் தன் உயிரை சுமந்து இருக்கிறாள் என்று தெரிவதற்கு முன்பாகவே அவள் மீது உயிரையே வைத்து விட்டவன் விக்ரம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு தான் தகுதியானவன்தான். கண்டிப்பாக அவளின் காதலை பெற்றே தீர வேண்டும் என்ற முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டான் விக்ரம். அவனின் ரசனையான பார்வையை கண்டு கோபம் கொண்டவள் டேபிளின் மேல் தனது கையால் ஓங்கி தட்ட, தன்னை சுதாரித்து கொண்டவன், சொல்லுங்க மிஸ் பைரவி என்று கேட்டான். ஏன் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க என்று தான் வந்த விஷயத்தை கேட்டுவிட்டு மட்டும் சென்று விட்டால் போதும் என்பது போல கேட்டாள் பைரவி. நான் ஒன்றும் தேவையில்லாம உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லலையே, கம்பெனி ரூல்ஸ் என்னவோ அதை சொன்னேன் என்று தோலை குலுக்கி அசால்ட்டாக பேசியவனை பார்க்கையில் அவ்வளவு ரௌத்திரமாக வந்தது பைரவிக்கு. எப்படி இவ்வளவு நடந்தும் என்னை வேலைக்கு கூப்பிட்றீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று பைரவி கேட்க, ஸோ அப்பா இவளுக்கு பேசி பிரிய வைக்க முடியாது என்று நினைத்தவன், ஏன் வேலைக்கு வந்தா என்ன, எனக்கு உன் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லை, அதனால் என்னை ஏமாற்றி நடந்த ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட்டை நான் பெருசாக எடுத்துக்கல, உனக்கும் அப்படிதானே, இதில் முழுக்க முழுக்க தப்பு அகிலேஷ் மேலே மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ என்னை பார்க்குறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா, எங்கே வேலைக்கு வந்தா என் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துடுமோன்னு நீ பயப்படுற மாதிரி இருக்குது என்று அவன் கேட்கவும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி இவனால் இப்படி பேச முடியுது என்று கோபமாக நினைத்தவள், அப்படியெல்லாம் இல்லை என்றால் பட்டென்று. அப்படின்னா வேலைக்கு வா, கொடுத்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலை முடிச்சுட்டு கிளம்பு. நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ நான் கேட்டேன், இல்லை வேற ஏதாவது கேட்டனாம், ஆனால் நீ வேலையை முடிச்சு கொடுக்கலனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னான். ஆத்திரமாக அவனை பார்த்தவள் அங்கிருந்து வெளியேறி விட்டாள். வீட்டிற்கு வந்து கோபமாக அமர்ந்திருந்த மகளை பார்த்த முத்துலட்சுமி அவளிடம் எதுவும் கேள்வி கேட்கவில்லை. எப்படியும் இந்த கோபத்திற்கான காரணம் விக்ரமாக தான் இருப்பான் என்று அவருக்கு புரிந்தது. தன் போக்கில் வேலை செய்து கொண்டிருந்த முத்துலட்சுமியை அம்மா என அழைத்தாள் பைரவி. சொல்லு பையு என்று முத்துலட்சுமி கேட்க, நான் தேவிகாவை போய் பார்க்கணும், இவ்வளவு நாளா எதுவுமே சொல்லாம விட்டுட்டீங்கல்ல, எனக்கு என்னாச்சுன்னு பார்க்காம இருந்துட்டாளேன்ற கோவத்தில் அவளை பற்றி நானும் கேட்காமலே விட்டுட்டேன். நேற்று தான் அவள் அப்படி இருக்கிறாங்கிறது நீங்கள் பேசிக்கிறத வச்சு தெரிஞ்சது. அவளை நான் பார்க்கணும் என்று கேட்க, இல்லைம்மா, அவள் அவங்க அம்மா இறந்ததாலேயும் அவளால் உன் லைஃப் கெட்டுப்போச்சு அப்படின்னு நினச்சதாலேயும் தான் சாக்காயி இப்படி ஆயிட்டா. உன்னை பற்றி பேசினா அது எப்படி அவளை அஃபெக்ட் பண்ணுமோன்னு தான் என்று ஒரு செவிலியராக தனது கூற்றினை முத்துலட்சுமி விளக்க, தாயின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவள் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அடுத்த நாள் வேலைக்கு தயாராகி வந்து நின்ற மகளை ஆச்சரியமாக முத்துலட்சுமி பார்க்க, அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னாள் பைரவி. ஆனா பையு என்று முத்துலட்சுமி இழுக்க, நேற்று ரம்யா கிட்ட கால் பண்ணி பேசிட்டேன், 2 பேரும் இன்னையிலிருந்து வேலைக்கு போறோம், இதை தவிர வேற எதுவும் கேட்காதீங்க என்று விட்டு தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு பைரவி தயாராக, சரியாக அந்த நேரம் ஸ்கூட்டரில் பைரவியின் வீட்டிற்கு முன் வந்த ரம்யா வெளியில் நின்றபடி ஹாரன் சத்தம் எழுப்ப ஆரம்பித்தாள். சரிம்மா போயிட்டு வரேன் என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் கிளம்பிவிட்டாள். பைரவி அலுவலகத்தில் நுழைவதை சிசிடிவியின் வழியாக பார்த்த விக்ரம், சாரி பைரு, நீ அப்படி பேசினாதான் வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். மதியம் வரையில் அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. மதிய உணவு இடைவேளையின் போது, பையு சாப்பிடலாமா என்றபடி வந்து நின்றாள் ரம்யா. அப்பொழுது அங்கு வந்த அலுவலக உதவி ஊழியர், எம்டி உங்களை கூப்பிட்டாங்க மேம் என்று சொல்ல, சாப்பாட்டு டைம்ல எதுக்கு கூப்பிடுறாரு என்று யோசித்தவள் அவரிடம் தலையை மட்டும் அசைத்துவிட்டு ரம்யாவை ஒரு பார்வை பார்த்தவள் எழுந்து விக்ரமின் அறையை நோக்கி சென்றாள். அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தவளை விக்ரம் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க, சார் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் பைரவி. அவள் கேட்ட கேள்வியில் தனது தொண்டையை சிறுமியவன், பையு அர்ஜுன் என்று பேச வர அவன் என்ன பேச வந்திருப்பான் என்று அவளுக்கு தெரியவில்லை.
ஒருவேளை தன் மகனை தன்னிடம் இருந்து கேட்டு விடுவானோ? எனக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என பயந்தவள், இங்க பாருங்க சார், அர்ஜுன் என்னோட பையன் மட்டும்தான். நீங்க அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தான். எங்க வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கான ரீசன் உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எனக்கு என் லைஃப்ல என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பல நாள் மனசு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. மற்றபடி என்ன பொண்ணு கேட்டா நீங்க வந்தீங்க, அப்படி வந்திருந்தீங்கன்னாலும் நான் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். அது வேற விஷயம் என்று கோபமாக அவனை பார்த்து பேசியவள், நீங்க ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பாருன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் இன்னைக்கு வேலைக்கு கூட வந்தேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை என்று கோபமாக முடிக்க, அவளை புரியாத ஒரு பார்வை பார்த்தவன், யூ மே கோ என்று மட்டும் சொன்னான். என்ன இவ்வளவு பேசியிருக்கும், எதுவுமே சொல்லல என்று நினைத்தவள் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அடுத்த ஒரு வாரம் எப்பொழுதும் போலவே சென்றது பைரவிக்கு. அன்று ரம்யாவுடன் அலுவலகத்திற்குள் வந்து இறங்கிய பைரவி முன்னே செல்ல, ரம்யா தனது ஸ்கூட்டியை பார்க் செய்துவிட்டு வர சென்றாள். அறிவிப்பு பலகையை சுற்றி ஒரு கூட்டம் நின்று கொண்டு சலசலத்து கொண்டிருக்க, என்ன என நினைத்து கொண்டே போய் எட்டி பார்த்த பைரவி அறிவிப்பு பலகையில் இருந்ததை பார்த்து அதிர்ந்து விட்டாள். பின்னோடே வந்த ரம்யா என்ன கூட்டம் என நினைத்து கொண்டு அவளும் வந்து பார்க்க, அங்கே விக்ரம் சக்கரவர்த்திக்கும் பைரவிக்கும் அவளின் 18 வயது முடிந்த உடனேயே திருமணம் ஆனது போன்ற திருமணச் சான்றிதழ் ஒட்டப்பட்டிருந்தது. அதேபோல் அர்ஜுன் பைரவிக்கு திருமணம் நடந்து 10வது மாதத்தில் பிறந்தது போன்று தயாரிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழும் விக்ரம் சக்கரவர்த்தியை தந்தை என்றும் பைரவியை அன்னை என்றும் போடப்பட்டு ஒட்டப்பட்டிருந்தது. என்னடி இது என்று ரம்யா கேட்க, கோபமாக அங்கிருந்து நகர்ந்து விக்ரம் சக்கரவர்த்தியின் அறைக்குள் சென்றாள் பைரவி. அங்கே விக்ரம் தனது மடிக்கடியேனியை பார்த்தபடி அமர்ந்து இருக்க, சார் என்று அழைத்தாள் அதிகாரமாக. சொல்லுங்க மிஸ்ஸஸ் விக்ரம் சக்கரவர்த்தி என்று கூறியவன் அந்த மிஸ்ஸஸ் சக்கரவர்த்தியில் ஒரு அழுத்தம் கொடுக்க, அவ்வளவு கோபமாக வந்தது பைரவிக்கு. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என்று அவனிடம் அவள் எகிரிக்கொண்டு வர, ப்ளீஸ் பையு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உனக்காகவும் நம்ம பையனுக்காகவும் தான் நான் என்ன சொல்றேனா என்று அவன் பேச வர, சட்டப் என்றவள் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். எப்பயாவது பேச விடுறாளான்னு பாரு ராங்கி என்று அவளை மனதிற்குள் திட்டியவனுக்கு ஏனோ அவளின் கோபம் கூட ரசிக்கும்படியாக தான் இப்போதும் இருந்தது. அவள் வெளியே வந்து தனது ஹேண்ட்பேக்கை எடுத்த நேரம் வேகமாக அவளின் அருகே வந்த மேலாளர் ரம்யாவை பார்த்து, ரம்யா, பைரவி மேடம் இப்ப வெளியே கிளம்புவாங்களாம், அவங்க கூடவே உங்களையும் கிளம்ப சொன்னாரு எம்டி என்று சொல்ல, அவரையும் முறைத்து கொண்டு வெளியேறினாள் பைரவி. வெளியேறும்போது அனைவரும் அவளுக்கு மரியாதை நிமித்தமாக நகர்ந்து வழியை விட, பாரா பைரவிக்கு கிடைச்ச வாழ்க்கைய என்று நினைத்து கொண்டாள் ரம்யா. ஏ பைரவி, கல்யாணம் ஆன பொண்ணாப்பா, நம்ம எம்டிக்கும் பைரவிக்கும் கல்யாணமாகி ஏதோ ப்ராப்ளம்ல பிரிஞ்சுட்டாங்க போல. நான் கூட அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையனை பார்த்துருக்கேன். கடைசியில பார்த்தா இது இவங்க குழந்தையா என்றெல்லாம் அலுவலக ஊழியர்கள் பேசிக்கொண்டது ரம்யாவின் காதில் விழுந்தது. நேராக வீட்டிற்கு சென்ற பைரவி பொத்தென சோஃபாவில் அமர, மெடிக்கலில் வேலை செய்து கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு அழைத்த ரம்யா விவரத்தை சொன்னாள். முத்துலட்சுமியும் அங்கிருந்த வேலை பார்க்கும் பெண்ணிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு அர்ஜுனுடன் விரைந்தார். உடனே அர்ஜுன், அப்பாவா அப்பாவா என்று கேட்டுக்கொண்டே வந்தான். உள்ளே வந்து முத்துலட்சுமி அர்ஜுனை இறக்கிவிட, அப்பா அப்பா என அங்கு எல்லாம் தேட ஆரம்பித்தான் அர்ஜுன். அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பைரவிக்கு அப்பொழுதுதான் லேசாக பொறி தட்ட நிமிர்ந்து கேள்வியாக தனது தாயை பார்த்தாள். அது பையும், விக்ரம் தம்பி ஒரு வாரமா அர்ஜுனை வந்து இந்த நேரத்துல பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு என்று சொல்ல, கோபமாக இருக்கையில் இருந்து எழுந்த பைரவி, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க என்று வேகமாக பேசியவளை பார்த்து, இப்ப என்ன நடந்துருச்சு பைரவி என்று கேட்டார் முத்துலட்சுமி. பைரவி எதுவும் பேசாமல் நின்று இருக்க ரம்யாவாகவே அனைத்தையும் சொல்லி முடித்தாள். எனக்கு தெரியும் பையோ என்றார் முத்துலட்சுமி. என்ன தெரியும் என்று திக்கிய பைரவியை ஆழ்ந்து பார்த்தவர், உனக்கு 18 வயசு முடிஞ்ச ஒரே வாரத்துல உனக்கும் விக்ரம் தம்பிக்கும் மேரேஜ் ஆன மாதிரியும், மேரேஜுக்கு அப்புறம், அதாவது நம்ம அர்ஜுன் அவன் பிறந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து 4 மாசம் கழிச்சு தான் அவன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரியும் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணது பத்தி எனக்கு தெரியும் என்றார் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல். அம்மா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் என்று பேச வந்த பைரவியை கையை நீட்டி பேச வேண்டாம் என்பது போல தடுத்த முத்துலட்சுமி, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்டுட்டு பேசு பைரவி என்றார். அத்தியாயம் 9. நீ வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வேலைக்கு போன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்றவர் அன்றைய நாளை பற்றி பேச ஆரம்பித்தார். உண்மையெல்லாம் விக்ரமாகவே வந்து ஒத்துக்கொண்ட அன்று இனி வேலைக்கு வரமாட்டேன் என்று விக்ரமிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்த பைரவி அடுத்த நாளே வேலைக்கு கிளம்பி சென்று விட்டாள். என்ன இது, நேற்று தானே வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா,
அதுக்குள்ள என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்தது. எனவே அன்று மெடிக்கலில் பணியில் இருக்கும் பெண்ணிடம் தனியாகவே முடிந்த அளவு சமாளித்து கொள்ளுமாறு தெரிவித்தவர் அர்ஜுனை பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருந்து விட்டார். அன்று ஒரு 11 மணி வாக்கில் முத்துலட்சுமியை பார்க்க அவரது வீட்டிற்கு வந்திருந்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. திடீரென்று வீட்டிற்கு வந்திருந்த அவனிடம் என்ன பேசுவது என்று தயங்கிக் கொண்டு நின்றிருந்தார் முத்துலட்சுமி. வீட்டுக்கு வந்திருக்கிற என்ன வான்னு கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்ட அவனாகவே தொடர்ந்து, தன்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த ஒருத்தனை எப்படி வான்னு சொல்ல முடியும், கரெக்டான ஆண்டி என்றான். அவர் எதுவும் பேசாமல் நின்று இருக்க, ஆண்டி எனக்கு அம்மா இல்லை. சின்ன வயசா நான் இருக்கும்போதே அப்பாவையும் என்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவும் என்னை பார்த்துக்காம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டோம், அவரோட லைஃப்பை முழுசா குடியில கொண்டு போயிட்டும் இருந்துட்டாரு. தனியா இருந்த எனக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியாம என் போக்கால இருந்துட்டேன். ஆனா பைரவிய பார்த்த 2வது நாளே எனக்கு அவ மேல ஒரு இனம் புரியாத உணர்வு. பைரவிய கல்யாணம் பண்ண நமக்கு தகுதி இருக்கா? அப்ப இருந்தே ஒரு தப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டோமேன்னு அவளை பார்த்ததுலேருந்தே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பைரவிய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இல்லைன்னு தான் தள்ளி நின்னேன். இப்போ அவ கூட வாழணும். எல்லார்கிட்டையும் நான் இழந்த பாசத்தை எல்லாம் திரும்ப அவ மூலமா அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு என்று பேசி அவனை பார்த்த முத்துலட்சுமிக்கு ஏதோ பாரம் மனதில் இருந்து இறங்கிய உணர்வு. கண்டிப்பாக தனக்கு பிறகு தன் மகளுக்கு என விக்ரம் இருப்பான் என்ற எண்ணம் தோன்றியது அவருக்கு. பேசி முடித்த தாயை கொலை வெறியுடன் பார்த்தாள் பைரவி. அம்மா, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அவன் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டா நல்லவன் ஆயிடுவானா என்று கேட்டாள். எனக்கு மனசாட்சி இருக்கு பைரவி. மனுஷங்களை புரிஞ்சுக்கிற அளவு பக்குவமும் இருக்கு. அதனால தான் நான் விக்ரம நம்பினேன் என்றவர், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற பைரவி? உங்க அப்பா செத்துட்டாருனா என்று கேட்க அவரை புரியாமல் அதிர்ந்து போய் பார்த்தா பைரவி. அப்பா என்று இழுத்த பைரவியை எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் பார்த்த முத்துலட்சுமி, உங்க அப்பா கோயம்புத்தூரை சேர்ந்தவர். என்னை எங்கள் கிராமத்தில் பார்த்து பிடிச்சி போய் வறுமையில் இருந்தாலும் நான் நல்லா படிச்சிருந்த ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு வரதட்சணையும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் கல்யாணம் பண்ண 5 வருஷத்தில் அவருக்கு இந்த வாழ்க்கை கசந்து போச்சு. அவங்க அத்தை பொண்ணு நல்ல வசதியோடு இருந்துச்சுன்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை டைவர்ஸ் பண்ணி நம்மளையெல்லாம் அப்படியே விட்டுட்டாரு. அப்போ உங்கள் அக்காவுக்கு 4 வயசு, உனக்கு வெறும் ஒரே வயசு. திரும்ப கோயம்புத்தூர்லேருந்து சொந்த ஊருக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிச்சப்ப எல்லாரும் கேட்டப்ப அவர் வெளியூர் போய் இறந்துட்டாருன்னு மட்டும் நான் சொல்லிட்டேன் என்று சொன்ன தாயை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டே நின்று இருந்தாள் பைரவி. அதுக்கப்புறம் இந்த வேலையில் நான் நிலச்சி நின்று உங்களெல்லாம் பார்த்துக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா பைரவி? இங்கே பாரு பையோ, பணத்துக்காக பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு போன உங்கள் அப்பாவை விட சின்ன சின்ன தப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். மற்றபடி நல்ல குடும்பம், நல்ல பையன் அப்படின்னு ஊர் நம்பிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவு கேவலமாக யோசித்த அகிலேஷை விட இவ்வளவு பணக்காரனாக இருந்தோம் நாம் ஏமாத்தின பொண்ணை கைவிடக்கூடாது, நம்ம பையனையும் கைவிட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விக்ரம் எவ்வளவோ மேல் என்றவர் அங்கிருந்து சென்று விட்டார். ரம்யாவும் பைரவியின் அருகில் வந்து, அம்மா சொல்கிறத கேட்டு நல்லா யோசிச்சுக்கோடி பையோ. ஏன்னா நான் நினச்சிருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகலைன்னு ஆஃபீஸில் சொல்ல முடியும். ஏன் சொல்லலை தெரியுமா? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு கொடுத்த மரியாதை. அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தப்பு பண்ணியிருக்காரு. ஆனால் உன்னை பிடிச்சு போனதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கலன்னு தானே சொல்கிறாரு என்று விட்டு கிளம்பி விட்டாள் ரம்யா. இருவரும் அங்கிருந்து கிளம்பியதும் அம்மா அப்பா எங்க என்று தன் கால்களை கட்டிக்கொண்டு மழலை குரலில் அழுத மகனை தோளில் தூக்கி வைத்து கொண்டு சமாதானப்படுத்தினாள் பைரவி. அர்ஜுன் அப்படியே தூங்கி போனான். தூங்கிய மகனை தனக்கு அருகில் படுக்க வைத்து கொண்டு தானும் படுத்து கொண்ட பைரவிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சொல்லப்போனால் விக்ரமை பைரவிக்கும் பிடித்து இருந்தது. தன்னிடம் தவறாக கேட்டாலும் தான் மறுத்து கூறிய பிறகு தன்னிடம் அத்துமீறி நடக்காத அவன் கண்ணியம் பிடித்துதான் இருந்தது. அதன் பின்பு அவன் கண்களில் அடிக்கடி கரையில்லாத காதலை கண்டவளுக்கு திகைப்பு. இத்தனை பெண்களுடன் சுற்றியவனுக்கு என்னுடன் காதலா, இல்லை தான் அவனது பார்வையை தவறாக உணர்கிறோமா என்று நிறைய நேரங்களில் நினைத்து தவித்து இருக்கிறாள். ஆனால் அவனின் பார்வை அவளின் மனதிற்குள் சென்று ஏதோ செய்தது என்னவோ உண்மை. தன் வாழ்விற்கு இதையெல்லாம் தேவையில்லாதது என்று அதை ஒதுக்க நினைத்தவள் கடினப்பட்டு ஒதுக்கியும் இருந்தாள். பிறகு அன்று விக்ரம் பேசியது எல்லாம் கேட்டவளுக்கு ஆத்திரமாக இருந்தாலும் தனது குழந்தையின் தந்தை அகிலேஷ் இல்லை என்பதில் எல்லையில்லாத மகிழ்வு ஏற்பட்டது என்னவோ உண்மை. இப்படி எல்லாம் கேவலமாக செய்து மிரட்ட நினைக்கும் ஒருவனின் மகனாக தன் மகனை நினைக்காததில் அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது பைரவிக்கு.
ஆனால் விக்ரமின் தவறுகளை மன்னிக்க நினைத்தாலும் தன்னை தவறான பெண் என்று நினைத்து விக்ரம் தொட்டிருக்கிறான் என்பதை மட்டும் அவளால் எப்பொழுதும் மறக்க முடியாது. இனி தன் வாழ்வில் எதுவும் வேண்டாம், அர்ஜுன் மட்டும் போதும் என்று கோபமாக நினைத்து கொண்டவள் கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தாள். அடுத்த நாளிலிருந்து எப்பொழுதும் போல அலுவலகம் சென்றவள் விக்ரமை திரும்பியும் பார்ப்பதில்லை. அவன் எவ்வளவோ அவளிடம் பேச முயற்சித்தும் அதற்கு இடம் கூட கொடுக்காமல் நடந்து கொண்டாள் பைரவி. அதையும் மீறி பேச வந்தால், சார் ஆஃபீஸ் நேரத்தில் ஆஃபீஸ் விஷயத்தை மட்டும் பேசுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவாள். விக்ரமும் ஓரளவிற்கு மேல் அவளை தொந்தரவு செய்யவில்லை என்றாலும் தினமும் அவள் அலுவலகம் வந்த பின்பு தன் மகனை சென்று பார்த்து விடுவான். இது தெரிந்தாலும் தெரியாதது போலவே இருந்து விடுவாள் பைரவி. இப்படியே 5 மாதங்கள் கடந்தும் விட்டது. பைரவிக்கும் ரம்யாவிற்கும் கொடுத்திருந்த அனைத்து அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்களையும் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வேலையை விட்டு நிற்கப் போகும் நேரமும் வந்தது. அன்று தங்களது ராஜினாமா கடிதத்துடன் மொத்த அக்கவுண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்களுடனும் விக்ரமின் அறைக்குள் நுழைந்தனர் பைரவியும் ரம்யாவும். சார், நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சிட்டோம். அந்த ஃபைல்ஸ்லாம் இது என்று அவன் முன்னால் பல ஃபைல்களை வைத்த பைரவி, அப்புறம் இது எங்களோட ரிசைக்னேஷன் லெட்டர்ஸ் என்றபடி 2 கடிதங்களையும் அவன் முன்பு வைத்தாள். உன் மனம் மாறவே மாறாதா என்று ஏக்கமாக பார்த்த விக்ரம், பைரவி ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்று பேச வர, சார் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் விஷயத்தை மட்டும் பேசுங்க என்றவள் கோபமாக வெளியேறிவிட்டாள். ஒரு கணம் விக்ரமை பாவமாக பார்த்த ரம்யாவும் பைரவியின் பின்னால் வெளியேறிவிட்டாள். பைரவி வேலையை விட்டு நின்று 1 மாதம் கடந்துவிட்டது. அவள் வேலையை விட்டு நின்று விக்ரமை பார்க்காமல் இருக்கும் பொழுதுதான் அவன் மீதான தன் தேடலை உணர்ந்து கொண்டாள். 6 மாதமாக அவன் தனக்காக ஏங்கிய ஏக்கமும், யாரோ தங்களை சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்தாலும் பொறுப்பிலிருந்து நழுவிவிடக்கூடாது என்று நினைத்த அவனுடைய எண்ணத்தையும் நினைத்து இப்பொழுது மருகியவளுக்கு ஏனோ அவனை தேடி செல்லவும் ஒரு மாதிரியாகவே இருந்தது. இப்படியாகவே மேலும் 1 வாரம் கடந்து செல்ல, அன்று பைரவிக்கு அலைபேசியில் அழைத்த ரம்யா பதட்டமாக பைரவி என்று அழைக்க, என்னாச்சு ரம்யா, ஏன் உன்னோட குரல் ஒரு மாதிரியா இருக்குது என்று கேட்டாள் பைரவி. பைரவி, விக்ரம் சக்கரவர்த்தி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் என்று ரம்யா சொல்ல, என்ன சொல்ற என்று கேட்ட பைரவிக்கு தன்னை அறியாமல் குரல் உடைந்தது. ஆமா பைரவி, நேற்று ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் தலையில ஹெவியான அடிதான் போல, இப்போ அவரோட வீட்டில் தான் இருக்காராம் என்று சொன்னாள் ரம்யா. அவள் சொல்லி முடிக்க கூட இல்லை. அதற்குள், அவரோட அட்ரஸ் தெரியுமா என்று கேட்டாள் பைரவி. இல்லை பையோ, ஆனால் மேனேஜர் கிட்ட கேட்டா என்று அவள் சொல்லும் பொழுதே அவளது அழைப்பை கண்ணீருடன் துண்டித்தவள் உடனே விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலக மேலாளர் எண்ணிற்கு அழைத்தாள். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டவுடன், சார் அவரோட அட்ரஸ் கிடைக்குமா என்று அழுது கொண்டே பைரவி கேட்க, ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோட அட்ரஸ் கூட தெரியாதா என்று நினைத்தாலும் எதுவும் கேட்காமல், தெரியும் மேடம் என்றவர் விக்ரம் சக்கரவர்த்தியின் வீட்டு முகவரியை கொடுத்தார். வேகமாக தன் வீட்டிலிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து கிளம்பியவளுக்கு இப்பொழுதுதான் விக்ரமின் மீதான தன் காதலை உணர முடிந்தது. அவன் இல்லை என்றால் தன் வாழ்வில் எதுவுமே இல்லை என்று அந்த நிமிடம் உணர்ந்து கொண்டவளுக்கு விக்ரமின் வீட்டை சென்று அடையும் வரை கண்ணீர் நிற்கவில்லை. விக்ரமின் வீட்டு முகவரிக்கு சென்று அடைந்தவள் வெளியில் நின்றிருந்த காவலாளியிடம், விக்ரம பார்க்கணும், பைரவி வந்திருக்கான்னு சொல்லுங்க என்று சொன்னாள். தன்னுடைய முதலாளியை விக்ரம் என்று அழைத்தவளை ஒரு நொடி ஆச்சரியமாக பார்த்த காவலாளி விக்ரமிற்கு அழைத்து அவள் சொன்ன விவரத்தை கூறினார். பைரவி வந்திருக்கின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட விக்ரமிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேணாம், உடனே உள்ள அனுப்புங்க என்றவன் தனது அறையில் இருந்து வெளியே வர, சரியாக அதே நேரம் வீட்டிற்குள் வேகமாக ஓடி வந்த பைரவி கண்ணீருடன் அவனை பார்த்தாள். அவனுக்கோ ஆச்சரியம், தன்னை தேடி பைரவி வந்திருக்கிறாளா? அவள் கண்களில் இந்த கண்ணீர் தனக்கானதா என்று ஏக்கமாக அவளை பார்த்தவன் அவளையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்க, இருவர் விழிகளின் காதல் மொழியை கலைக்கும் விதமாக, டார்லிங் உங்களுக்கு என்ன ஆச்சு? விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் துடிச்சு போயிட்டேன் என்ற ரீனாவின் குரல் கேட்க, அதிர்ச்சியுடன் அவள் குரல் கேட்ட பக்கமாக திரும்பினான் விக்ரம். அங்கே ரீனா போலி கண்ணீருடன் அவனை பார்த்து இருக்க, அவள் புறம் இருந்து பைரவியின் புறமாக திரும்பிய விக்ரம் பைரவி என்று தவிப்புடன் அழைக்க, இப்பொழுதுதான் அன்று விக்ரம் தன்னை அணைத்தபோது பைரவி என்று சொன்னது நினைவிற்கு வந்தது ரீனாவிற்கு. இவதான் அந்த பைரவியா என்று பொறாமையுடன் நினைத்தவள், இங்கே என்ன பண்ற? என்ன டார்லிங், இவளையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு இருக்கீங்க, வெளியே அனுப்புங்க. பெங்களூர்ல எப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தோம் என்று வேண்டுமென்றே கண்ணடித்தபடி ரீனா பேச, விக்ரமிற்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தடுமாறியபடி அவன் நிற்க, அவனை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்த பைரவி ரீனாவின் பக்கமாக திரும்பி, அவரோட பொண்டாட்டி நான் இருக்கும்போது என்னோட புருஷன் கூட நீ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க போறியா என்று ரீனாவிடம் கேட்டாள் நிதானமாக.
விக்ரமிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தன்னுடைய பைரவியா இப்படி பேசுவது என்று. என்னவென்று தெரியாத ஒரு உணர்வுடன் அவளை அவன் பார்த்து இருக்க, என்ன கல்யாணம் ஆயிடுச்சா என்று தடுமாறியபடி ரீனா கேட்டாள். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட இருக்குது, கிளம்புறியா என்றாள் கடுப்பாக பைரவி. அதற்கு மேல் பேச என்ன இருக்கிறது என்பது போல் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் ரீனா. அவள் சென்றதும் விக்ரமின் அருகே வந்தவள் அவனின் தலைக்கட்டை மெல்லமாக தொட்டு பார்த்தாள். தலையின் முன்பக்கம் மட்டும் நெற்றி வகுட்டில் நல்ல அடியாக இருந்தது. ரொம்ப வலிக்குதா என்று கண்ணீருடன் பைரவி கேட்க, அவளை இழுத்து அணைத்து கொண்டவன் அவளை சிறிது நேரம் விடவே இல்லை. அவன் நெஞ்சுக்குள் தஞ்சம் புகுந்திருந்தவள் எப்படி அடிபட்டுச்சு என்று கேட்க, அவனால் சொல்லவா முடியும்? உன்னை பார்க்காமல் உன்னை நினைத்து ஏங்கியே சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கார் ஓட்டியதால் நேர்ந்த விபத்து என்று. ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ்னால நடந்துருச்சுடா, விடு என்றான். அவள் மனம் வலிப்பது போல் இனி எதுவும் நடக்க விட மாட்டேன் என நினைத்து கொண்டு. வேகமாக அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி நிறுத்தியவள், வாட்ச்மேன் என்ன மட்டும் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, அவ எப்படி ஈஸியா உள்ள வந்தா என்று கேட்க, அதுவா பையு, அவ ஏற்கனவே இங்க வந்து இருக்கா, அதனால விட்டிருப்பாரு என்று அவன் சொன்னதும் அவளுக்கு கோபத்தில் முகம் எல்லாம் சிவந்து விட்டது. அச்சச்சோ பையு என்றவன் அன்று ரீனா வந்திருந்த பொழுது நடந்ததை சொல்ல சற்று சமாதானம் ஆனாள் பைரவி. பின்பு கண்களில் லேசான கண்ணீருடன், உங்களை நான் முழுசா நம்புறேன், என்னை ஏமாத்திட மாட்டீங்களே என்று கேட்க, நான் உன்னை ஏமாத்திட்டேனா அன்னைக்கே நான் செத்துட்டேன்னு அர்த்தம் என்று சொன்னான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவன் அப்படி சொன்னதும் அவன் இதழ்களை தன் கைகளால் மூடினாள் பைரவி. உடனே அவள் கையை விலக்கியவன், இப்படிதான் பேச விடாம பண்ணணும்னு இல்லை என்று குறும்பாக அவள் இதழ்களை பார்த்து கொண்டே சொல்ல, வேற எப்படி பண்ணலாம் என்று அவனை பார்த்து கேட்ட பைரவிக்கு அவன் கூறுவது புரிந்தே இருந்தது. அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து இருப்பதிலேயே தெரிந்து கொண்டே கேட்கிறாள் என அறிந்து கொண்டவன் மெல்ல தலைகுனிந்து அவள் இதழ்களை சிறை செய்தான். முற்றும்.